அதுக்கு அடுத்தது விராட்ட பருவா. அந்த பருவ சரித்திரம் ஸ்மரிச்சாலே மழை கொட்டும் மழைன்னு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான சரித்திரம். ஏன்னா தர்மபுத்திராதிகள் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்னு விசாரிக்கிறார். அவ இருக்கிற இடத்துல ரொம்ப மழை பெய்யுமா, பசுக்கள்லாம் நன்றா இருக்குமா, வேத வித்துக்கள்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணுவாள், யஜ்ஞம் பண்ணுவாள், இஷ்டம் பண்ணுவாள், அங்க பகவத் ஆராதனம் இருக்கும், சத்தியம் பேசுவாள், சந்தோஷமா இருப்பாள் ஜனங்கள் சொல்றாள். இது பீஷ்மர் துரோணர் இப்படி சொன்ன உடனே துரியோதனன் இப்படிப்பட்ட ஊரு விராட்ட நகரம் தான் விட்டார். அதுலதான் பாண்டவாள் இருக்கான்னு. ராஜாக்களுக்கு கொஞ்சம் கடவுளி கிடைச்சுட்டா விடமாட்டாள்னே. துரியோதனன் ராஜ்யபாரத்துல ரொம்ப கெட்டிக்காரன், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அசத் சம்சர்க்கத்தினால கட்டு போட்டான், இல்லவனா அவன் கட்டு போக மாட்டான். இப்படி விராட்ட பருவா. அதற்கு பிறகு உத்தியோக பருவா. விராட்ட பருவாவில் ரொம்ப சிரமப்பட்டிருக்காள். கே ஜெகன் அடிப்படை சிரமம், எத்தனையோ சிரமங்கள். எல்லாம் தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் பட்டாள் பாடு. அத்தனை வசத்தி ஒரு கஷ்டம் இல்லாம பொய் சொல்றான் அவன், ஒரு கஷ்டம் இல்லாம தர்மத்தை விட்டு விடுறான். அத்தனை ஆபத்திலையும் அவன் தர்மத்தை விடல, சத்தியத்தை விடல. இப்ப வசதியா இருந்துட்டு தர்மத்தை விட்டுவிட்டு சத்தியத்தை விட்டு சௌக்கியமா இருக்க போறோம்னு நினைச்சுக்கிறான். உண்டா சௌக்கியம்? தர்மத்தை விட்டு சத்தியத்தை விட்டு சௌக்கியம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அர்த்தசாஸ்திரம் எழுதினார் சுக்ர நீதி, சிஷ்யம் காட்டான். 5 அத்தியாயம் எழுதினே. இந்த அத்தியாயத்திலே அமெரிக்கா மாதிரி நம்ம ஊர்ல பணம் இருக்கிறதுக்கு வழி சொன்னீரே தவிர்த்து சுகமா இருக்கிறதுக்கு ஒன்றும் சொல்லலையே, மனக்கவலை இல்லாம இருக்கிறதுக்கு ஒன்றும் சொல்லலையேன்னா. என் புஸ்தகம் கவலைப்படுறதுக்காக எழுதின புஸ்தகம். சுகம் வேணும்னா தர்மசாஸ்திரத்தை போய் பார்த்துக்கோன்னு 3வது அத்தியாயத்துல. சுகம் துனவினா தர்மாத் தஸ்மாத் தர்ம பரோ பவேத். தர்மம் பண்ணு, துக்கம் போயிடும், சுகம் வரும்னு. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. தர்மம் பண்ணின குடும்பம் நன்னா தான் இருக்கு, சுகமா தான் இருக்கு. தர்மத்துல நம்பிக்கையோட செய்யணும். ஒரு மேலுக்கு செஞ்சா போறாது, நம்பிக்கை இருக்கணும், எண்ணம் இருக்கணும். ஏன்னா பாவோகி பவ காரணம்னா எல்லாத்துக்கும் முக்கியம் எண்ணம் தான் காரணம். எல்லாம் நம்பிக்கையோட. பெரியவாள் சொன்னது சத்தியம், ரிஷிகள் போய் விழுத மாட்டா, பகவான் கட்டாயம் ரட்சிப்பண்ணு தர்மபுத்தர் நினைச்சார், சுவாமி காப்பாத்தினாள். அது மாதிரியான ஒரு எண்ணம் இருந்து தர்மம் பண்ணினா கட்டாயம் சுகம் இருக்கும். அர்த்தசாஸ்திரம் எழுதின சுக்கராச்சாரியர் சொல்லிவிட்டார்னே. இங்கிலீஷ்ல வியாக்கியானம் வரைக்கும் படிச்சு பார்க்கலாம் சுக்கர நீதியை. சுகந்து நவீனா தர்மா தஸ்மாத் தர்மபரோ பவேத்து. தர்மத்தினால்தான் சுகம் கிடைக்கும். அதை சொல்ல வந்த கிரந்தம் தான் மகாபாரதம். இப்படிப்பட்ட கிரந்தத்துல பீஷ்மருடைய உற்பத்தி எல்லாம் இதுல சொல்லியிருக்கு, பீஷ்மருடைய சரித்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு பீஷ்ம பிரதிஜைங்கிற மகா புண்ணிய சரித்திரம். பிரதீபன்னு சொல்லி ஒரு மகாராஜா இந்த சந்திர வம்சத்துல, அவன் ஹரித்வாரத்துல போய் ஜபம் பண்ணினானாம் குழந்தை வேணும்னு. பிரதீபஸ்து ததோ ராஜா சர்வபூதஹிதே ரதஹ நிஷசாத மகாபாஹு கங்காத்வாரகதோ ஜபன்னி. ஹரித்வாரத்துல போய் குழந்தை வேண்டும்னு ஜபம் பண்ணினானாம். சந்ததி காமனா இருந்து அப்படி ஜபம் பண்ணிட்டே இருக்கிற போது திவ்ய ரூபிணியான கங்கா தேவி திவ்ய ஸ்திரீயாய் தேவஸ்திரீ ரூபத்தோட வந்து உத்தீரிய சலிலா தஸ்மாத் கங்கா ஸ்ரீ ரூபதாரிணி. திவ்ய ரூபவதியான தேவஸ்திரீயாக சர்வாலங்கார பூஷிதியாய் வலது மடியில வந்து பிரதீபங்கிற மகாராஜாவுடைய தட்சிணம் சால சங்காசம் மடியில வலது மடியில வந்து உட்கார்ந்துட்டாளாம். பிரதீபனுடைய மடியில ஜபம் பண்ணிட்டே இருந்த பிரதீபன், அம்மா யாரு நீங்கள்? கரோமி கிந்தே கல்யாணி என்கிட்ட வந்தேளே, என்ன எண்ணத்துல வந்திருக்கு? நீங்க பரஸ்திரியாச்சே, என் மடியில வந்து உட்கார்ந்துட்டேளேன்னா. அப்படி நினைக்காதே, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கேன். அவள் நான் பரஸ்திரியை நாம் கிரகிக்க மாட்டேன். நான் அதுக்கு பதில் சொன்னாள், நான் பரஸ்திரி அல்ல, நான் தேவஸ்திரீ. ஆறுன்னு என் பேர் சொல்ல மாட்டேன். நான் அப்படி உள்ள ஒரு தேவஸ்திரீ வந்து நான் உங்களை வரிச்சு விட்டேன்னு ஒரு ஸ்திரீ சொல்ற போது மாட்டேன்னு சொன்னா அது பெரிய பாபம் இல்லையா? பஜந்தீம் பஜமானம் ராஜன்னே கன்யாம்பரஸ்திரியம். நான் உங்களை வந்து பஜிக்கிற போது மாட்டேன்னு சொல்லப்படாது ஸ்திரீயே. ஏன்னா காமயமானானாம் சாதுக்கள் வந்து அதை தோஷம் சொல்லியிருக்காள். நானா வந்து விரும்புற போது நீங்கள் அப்படி என்ன தடுக்கப்படாதுன்னா
அதுக்கு சொன்னார் அவர் பதில், அம்மா சவ்யோரு காமினி பாக, மனைவி ஆகணும்னா அவளுக்கு இடது மடியில உட்காரணும். நாட்டு பெண்ணோ பெண்ணோ புள்ளையோ உட்கார வேண்டிய மடி வலது மடி. நீ வலது மடியில வந்து உட்கார்ந்துட்டே நாட்டு பெண்ணை உட்கார வேண்டிய மடியில. என் பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், தேவஸ்திரீ ஆகினாலும் உனக்கு வயசு கிடையாது, எனக்கு குழந்தை பிறக்கட்டும், அந்த பையனை நான் உங்களை விவாகம் பண்ணிக்க சொல்றேன் என்று சொன்னாள். கட்டாயம் பண்ணிக்க சொல்லணும், புள்ள பிறக்க போறது உனக்கு, அந்த புள்ளைய வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா உங்க புள்ளைகிட்ட ஒண்ணு சொல்லி வைக்கணும்னாள். என்னன்னா, என் பேர் ஊர் காக்கப்படாது, நான் செய்யற காரியத்தை தப்புன்னு சொல்லப்படாது, செய்யாதேன்னு சொல்லப்படாது, இதை சொல்லி வைன்னு சொல்லிட்டு மறைஞ்சு விட்டாள் அவள். உடனே பிரதீபனுக்கு என்ன சந்தோஷம்னா, புள்ள பிறக்க போறதுன்னு ஒரு தேவஸ்திரீ சொல்லிவிட்டாள், நிச்சயம் நமக்கு புள்ள இருக்கு, இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்கு. உடனே கொஞ்ச நாள் ஆச்சு, தெய்வமான கர்ப்பம் ஏற்பட்டது. கர்ப்ப ஸ்ரீமான் அவர்த்ததான் நாள், அவர்த்ததான் நாள். சாந்தஸ்ய ஜஜ்ஞே சந்தானஹ தஸ்மாதாசீத் சசந்தனுஹு. உடனே குழந்தை பிறந்தான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிரதீபனுக்கு குழந்தை. அந்த வம்சமே சாந்தமா போச்சுன்னு நினைச்சாள். அப்ப பிறந்தான், அதனால சந்தனுன்னு பேரு அந்த பிள்ளைக்கு பேரு வச்சாள். சந்தனுன்னு பேரு. நல்ல யௌவனம் வந்தது குழந்தைக்கு சந்தனுக்கு. அப்போ பிரதீபன் சொன்னானா, என்ன சொன்னான், ஒரு ஸ்திரீ, திவ்ய ஸ்திரீ வருவள், வந்தா நீ யாரு என்ன ஊர் பேர் என்னன்னு கேட்கப்படாது, அவ ஏதாவது செஞ்சா நீ தடுக்கப்படாது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வச்சிருந்த. ஆஹான்னு விட்டார் சந்தனு. இவர் இப்படி சந்தனுக்கு எங்க வர போறா எங்க வர போறான்னு எந்த வண்டி வந்தாலும் வரா பொன் வரான்னு பார்த்துட்டு இருந்தார். இவர் ஒத்துரையும் காணும். கங்கையில ஸ்நானம் பண்ணுவோம்னு போனாள். ஸ்நானத்துக்கு போன இடத்துல அங்க திவ்யரூபவதியான ஒரு ஸ்திரீ வந்தாள். வந்ததே, ராஜன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மாலையை போட்டாள். நீங்க ஆறுன்னு கேட்கல, ஏன்னா அப்பா சொல்லியிருக்காரு ஆறுவோன்னு கையை பிடிச்சி ஆத்து கழிச்சுன்னு வந்துட்டார். ஆத்து கழிச்சுன்னு வந்து அவளோட திவ்ய போகத்தை அனுபவிச்சார். திவ்ய ஸ்திரீ, திவ்யமான கந்தம், அவன் உடம்புல வேர்வை கிடையாது, பூ போட்டா வாடல்ல, கட்டிண்ட புடவையில அழுக்கு இல்ல, பூசிந்த சந்தனம் காயல்ல, விட்டுண்ட திலக்கம் அழியல்ல, சந்தோஷமா இருக்காள். திவ்ய போகம். நாளைக்கு திரௌபதி ஸ்வயம்பரம் விவாகம், திரௌபதி கல்யாணம். இன்னி வகை நமது ஸ்ரீமான் மகாதேவியர் அவர்களுடைய ஏற்பாடு இன்னைக்கு பாரதத்துக்காக செய்ய வேண்டிய உதவியெல்லாம் அவ செஞ்சிருக்காளாம். மகாதேவியர் வாழ்க்கை ஏகதேசம். நாளைக்கு இந்த அக்ரஹாரத்துல ஸ்ரீவராகபுரத்துல உள்ளவாளுடைய ஏற்பாட்டுல திரௌபதி கல்யாணம். நாளைக்கு சங்கரஞ்சன் சொல்றாளாம், காத்தடிக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம், இந்த காத்துக்கு நாளைக்கு ஏற்பாடு, இந்த காத்துனால தொந்தரவு இல்லாம பண்ணி போறேங்கிறாளா. அவளுக்கு அப்படி மனசுல ஒரு வேகம், அது பகவானத்துல ஒரு ஈடுபாடு, கர்மத்துல ஒரு பிரவൃத்தி. அவளை பொறுத்தவாளா இது மாதிரி பெரிய காரியங்கள் பண்ண முடியும் தைரியமா. அவன் நாளைக்கு இந்த காத்துனால நிர்பந்தம் இல்லாம வசதி பண்ணி போறேங்கிறாள். காத்தும் வேண்டியதான், ஆனால் நமக்கு பாதிக்காம இருக்கணும் இல்லையா. காத்து வேணும், மழை வேணும்னா எப்ப வேணும்? இங்க கதை கேட்கிற போது மேல பெஞ்சாங்க, அது சிரமமா தான் இருக்கு. அதனால அப்புறம் மழை பெய்ய போறது சௌகரியமா இருக்கும். நாம கதையெல்லாம் கேட்டு போனதுக்கு அப்புறம் போயிட்டமே மழை. உடனே திவ்ய போகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தார். கர்ப்பமானாள், புள்ள குழந்தை பிறந்தது. பிறந்ததே தேர்ல ஏறினாள், குழந்தை எடுத்துட்டு இவரும் கூட போனார். ஏன்னா அவ சொல்லியிருக்கா, அங்க போறேன்னு என்ன கேட்கப்படாது, ஏன் அப்படி பண்றேன்னு கேட்கப்படாது, இப்படி எல்லாம் அவன் கழுவ கேட்டு இருக்காள். தேர்ல இங்க இருந்து குழந்தை எடுத்துன்னு அவன் போனாள், கூட இவரும் போனார். கங்கையில கொண்டு போய் குழந்தைய போட்டாள். பேசாம கண்ணும் கண்ணீருமா வந்துட்டார் சந்தனும். ஒன்னும் சொல்லல, ஏன்னா அவ திவ்ய ஸ்திரீ காக்கப்படாதுன்னு இருக்கா, இங்க நம்ம விட்டுட்டு கூட போறாளேன்னு. உடனே இப்படி வருஷா வருஷம் ஒரு ஒரு குழந்தையும் போட்டு 7 குழந்தைய கொண்டு விட்டா. 8வது குழந்தை பிறந்தது. அஷ்டமந்து ஜிகாம் சந்தியாம் 8வது குழந்தை எடுத்துன்னு கங்கைக்கு போனாள். சந்தனுக்கு தாங்கல்ல, அடி பாவி, ஏண்டி இப்படி வந்து குழந்தைய கொல்றே, மாவதி நீ யாரு இப்படி குழந்தைய கொல்றையே, 7 குழந்தைய கொண்டு விட்டியே, 8வது குழந்தைய கொல்றையேன்னாள். இன்னமே உன்னோட இருக்க மாட்டேன், ஆனா இந்த குழந்தைய கொல்லல, விட்டுட்டு போயிருந்தேன்னு சொல்லிவிட்டு உடனே மறைஞ்சு விட்டாள். இந்த குழந்தையும் அப்புறம் வந்து அழிச்சுன்னு போய் பரசுராமர் இடத்துல, வசிஷ்டர் இடத்துல வித்யாபியாசத்துக்கு கொண்டு போய் விட்டு அழிச்சுன்னு போயிட்டாள். கொல்லலே, குழந்தைன்னு போயிட்டாள். ஆறுன்னு அப்பவும் தெரியல சந்தனுக்கு, கங்கேன்னு தெரியல. அவர் அங்க போய் வித்யாபியாசங்கள்லாம் பண்ணி நல்ல யுவனம் வந்துடுத்து பீஷ்மருக்கு. இவருக்கு குழந்தை கூட போயிட்டே, பிள்ளைய எங்கேயோ கொண்டு போயிட்டாலே, அந்த குழந்தையாவது வந்தா தேவையில்லைன்னு இவருக்கு மனசுல கவலை. இப்படி கவலைப்பட்டு இருக்கிற போது ஒரு நாளைக்கு சாயங்காலம் கங்கா தீரத்தை போய்
காத்து வாங்கி சந்தியாவனம் பண்ணிட்டு வருவோம்னு போனார். போனா கங்கையில ஜலம் குறைஞ்சு ஓடி வந்தது. என்ன டாமாரா போட்டானா, கங்கையில ஜலம் இப்படி குறைஞ்சிருக்கேன்னு குதிரையை போட்டுன்னு நெடுகு கட்டி போய் பார்க்கிறார். ஒரு பையன் 16 வயசு பையன் 50 நாளா அணை போட்டிருக்கான் கங்கையே. இருக்கான் அந்த பையன் திவ்ய ரூபத்தோட. அப்பா நீ யாரான்னு காட்டாள். சந்தனனுடைய பிள்ளை சொன்னாள். அப்பா நான் தாண்டா அவங்க அப்பாண்டா. உடனே கட்டிக்கினா ஓன்னு கதறினான். தேர்ல அழிச்சுன்னு வந்தார் பீஷ்மரே. அவர் தான் பீஷ்மர். தேவன் ஒரு தந்து பேரப்போ அழிச்சுன்னு வந்தார் ஆத்துக்கு பீஷ்மரே. அழிச்சுன்னு வந்து அந்த குழந்தையை பார்த்து தன் குழந்தையோ இல்லையோ அந்த அன்பு தானா ஏறி போச்சோ, அவருக்கும் பிதானு ஏறி போச்சு புரியும். ஆத்துல வந்து சௌக்கியமா இருந்துட்டு இருந்தார். இப்படி இருந்துட்டு இருக்கிற போது 22 வயசு பீஷ்மருக்கு வந்தது. காட்டுல போய் வேட்டையாட போனார் சந்தனு. ராஜாக்கள்லாம் வேட்டையாட போவாள். போன சந்தர்ப்பத்துல நடுக்காட்டுல உச்சைஸ்ரவஸ்துன்னு ஒரு வேட ராஜா, அவன் வீட்டுல ஒரு பெண்ணை பார்த்தாள். அவள் உடம்புல இருக்கிற வாசனை 10 மைலுக்கு வீசுறது. எதுவும் இந்த செண்டு கிண்டு தடவின்ற கிருத்திரிமமான வாசனை இல்லை, இயற்கையான வாசனை. கிருத்திரிமமான வாசனைனா சித்த கழிச்சு புளிச்ச தோஷமா மாதிரி நாரும். அது இந்த பவுடர் உடலாம் அப்ப என்னமோ கலக்கலாதான் இருக்கும். சித்த கழிச்சு பார்த்தா புளிச்ச தோஷமா நாருது பாருங்க, அது மாதிரி இருக்கும். அந்த தோஷத்துங்கிறவன் மாதிரி தான் அந்த மாவை அனுபவிக்கிறவனும் அப்படி ஆயிடும். அது நல்ல திவ்யகந்தம். இது என்ன இப்படி ஒரு யோஜன கந்தின்னு பேரு அவளுக்கும் சேர்ந்து போனாள். அந்த உச்சைஸ்ரவச போய் காட்டாள். உங்க பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சந்தனு. அப்போ அவன் பந்துக்கள்லாம் கூப்பிட்டார். தரேன்னு விட்டான். பந்துக்கள்லாம் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்குற சமயத்துல ஒரு கழவர் கூப்பிட்டு சொன்னார், என்னடா அது மூத்தா புள்ளை இருக்கான், அவளுக்கு போய் பொண்ணை கொடுக்குறேங்கிறியே ஏன்னு கிளப்பி விட்டார். கல்யாணத்துக்கு எத்தனை அடைஞ்சலுங்கிறீள், பெண் பிறந்ததுன்னு நான் கவலையா. அப்புறம் ஏதோ கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருப்பான் அந்த குழந்தைய பார்த்து. அப்புறம் ஜாதேதி கன்யா மஹதி விஷங்கா கஸ்மை பிரதேயேதி மகான் விதர்கா. யாருக்கு கொடுக்கறதுன்னு பெரிய சர்ச்சைன்னு விட்டாள். இவன் ஒருத்தனை பார்த்து சொல்லுவான், அந்த ஆத்துல கொடுக்கக்கூடாதுன்னு பத்னி. பத்னி சொல்லுவோம், இவன் அங்க கொடுக்கக்கூடாது மண். இவன் 2 பேரும் சம்மதிப்பா, மச்சனா வாத்துல கொடுத்தா நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் மண். எத்தனை கொடுத்துரும். அவனுக்கு ஏதாவது அங்க சண்டை பூசல் இருக்கும், நான் வரமாட்டேன் கல்யாணத்துக்கு. அதுக்காக மச்சன் இல்லாம கல்யாணம் பண்ண முடியுமா? கஸ்மை பிரதேயேச்சி மகான் விதர்கான்னாள். கொடுத்தாச்சு, அப்புறம் அதோட நின்னுதோ கவலைன்னார். அவன் அடிக்காம புடைக்காம இருக்கானான்னு அது வேற கவலையாம். தத்தா சுகம் யாஸ்ய திவானவேதி கன்யாபித்வம் கருணாம கஷ்டம். அடையப்பா கன்னிக்கு அப்பாவா இருக்கிறத காட்டிலும் வேற யாருக்காவது அப்பாவா இருக்கலாம்னா. அவர் அந்த கவிக்கு ரொம்ப பொன் போல இருக்கு, மாப்பிள்ளையினால தொந்தரவு அடைஞ்சவன் போல இருக்கு, அதனால அப்படி எழுதிவிட்டானே. கன்யாபித்வம் கருணாம கஷ்டம். சில பயம் அடிப்பன் ஹிம்சை பண்ணுவான். அப்படி இல்ல ஸ்திரீயை அடிச்சு கிடிச்சு ஹிம்சை பண்ற குடும்பத்திலாம் டிவி சித்த பிரமம் இதெல்லாம் வரும்னுட்டாள். ஜோதிஷ கிரந்தத்துல ஸ்திரீகளை தள்ளி வைக்கிறது, ஹிம்சை பண்றதா, அடிக்கிறது. ஸ்திரீகளை வருத்தப்படுத்தவே விடாதான். எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதா. சில குடும்பத்துல ஸ்திரீகளை கௌரவமா வச்சுப்பாள். அந்த குடும்பத்துல சர்வதேவதைகளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாளா. ஸ்திரீகளை பெருமையா வச்சுக்கணும்னா மனு. ஸ்திரீயஸ்ரீயஷ்ட கேகேஷு நவிசேஷோஸ்தி கரிகிச்சித்து. ஸ்திரீக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசம் இல்லைன்னு. மகாலட்சுமி தான் ஒரு ஸ்திரீ ஆத்துல இருந்தா அத்தனை வசதி. அதனால இந்த குடுக்கறத பத்தி பெரிய சர்ச்சை வந்துடுது. அது ஒரு கழவர் சொன்னார், மூத்தா பிள்ளை இருக்கு, உன் பொண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யம் அது எந்தக்கடா கொண்டு போய் கொடுக்குறேன் கழவனுக்கு இருந்தார். உடனே பார்த்தா அவன் காட்டான் உச்சைஸ்ரவசு. அஸ்யாம் ஜாயேதய புத்ரா சராஜா பிருத்திவிபதி. இவளிடத்துல பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். அப்படி இருந்தா இவளை கொடுப்பேன், என் பொன் யோஜன கந்தியன் அந்த வாடராஜா. கொடுக்க மாட்டேன்னு விட்டாரான் சந்தனு. ஆமா, உன் பொண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யம் கொடுக்க மாட்டேன், மூத்தா பிள்ளைக்கு தான் கொடுப்பேன்னு ஆளா அப்படி சொன்னார். ஆமா, பூக்கிரி கிழவனா இருந்தா பேஷா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு 6 கண்டான்னு வந்துடுவான்னு. ஆமா, பூக்கிரியானவனா இருந்தா என்ன சொல்லுவான், பேஷா கொடுக்குறேன் சார், அதனால கல்யாணத்துக்கு பண்ணிட்டு வந்துடுவான். அப்புறம் காட்டா எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறான், நான் வந்து சொன்னேங்கிறான், அப்படி சொல்லிவிடுவான். பொய்யனா இருந்தா மாட்டேன்னு விட்டாள் ராஜா. சத்தியம் அத்தனை பெருசு. நான் கொடுக்க மாட்டேன், உன் பொண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு மூத்தா பிள்ளைக்கு தான் கொடுப்பேன். அப்படியானா நான் திடீவா கொடுக்க மாட்டேன், நீ போ ஆத்துக்கணுக்கா. பரப்பிட்டு வந்துட்டார். வந்ததே இவர் என்ன பண்ணார், 10 நாள் ஆச்சு வெளியில வரப்படல. ஒரு வேடம் நம்ம அவமதிச்சு இல்லேன்னு சொல்லி இப்படி 10 பேர் பேச்ச கண்ணு இப்படி பண்ணிவிட்டானேன்னு இருந்தார். இது ஒத்துருக்குமே தெரியாது, தேரோட்டிக்கும் இவருக்கு தான் தெரியும். அவன் சில விஷயம்
கார் டிரைவருக்கு தான் தெரியும், வேற ஒருத்தருக்கும் தெரியாது. அது மாதிரி இந்த நடந்த விஷயம் அவனுக்கு தான் தெரியும், ஒருத்தருக்கும் தெரியாது. இங்கிருந்து பீஷ்மர் போய் பிதா ஓல்யோ சந்தனு போய் காட்டார், ஏன் நீங்க குதிரை மேல ஏறிண்டு போகல, காட்டுக்கு வேட்டையாட போகலையே, படுத்துட்டு இருக்கேளே, என்னமோ விவரணம். ஹரிணா கிருஷா, உடம்புல நீளம் பாஞ்சிருக்கு, உடம்பு அழைச்சிருக்கேன். என்ன காரணம்னு காட்டாள். வியாதி சொல்லணும். அதுக்கு நல்ல வைத்தியாள் இருக்காள், நாம் மருந்து கொடுக்க சொல்றேன் என்னன்னு காட்டாளாம். அதுக்கு உடனே அவர் என்ன பண்றது, 22 வயசு பையன் பீஷ்மர், அவர்கிட்ட போய் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு எண்ணம் இருக்கு அது சொல்லலாமோ, அதுக்கு ஒரு கேர்ள் பார்த்து கொண்டு வரனா சொல்றது. அப்படி சொன்னா அது ரசப்படுமோ, அஷடா இருந்தா இப்படி எல்லாம் சொல்லும்னே, மூத்தா பிள்ளைகிட்ட போய் இப்படியா சொல்றது. அப்படி சொல்லலே, அப்பா ஒரு கண் இருந்தா கூட அவரை பொட்டேன்னு சொல்றாள்டான்னு நாளா. ஒரு கண் ஒருத்தனுக்கு இருந்தா கூட அவனை பொட்டேங்கிறாள். நற்சூரே கஞ்ச புத்திரஸ்ட பாரதா, ஒரு கண்ணு இருந்தாலும் அவனை பொட்டேங்கிறாள், ஒரு புள்ளை இருந்தாலும் அவனை புள்ளை உள்ளவன்னு சொல்றது இல்லைன்னாள். நிறைய குழந்தைகள் இருக்கணுமா பிள்ளைகள். தயாசியாம் புத்திரானாதேகி, 10 பிள்ளைகளை இடத்துல உண்டு பண்ணுது வேதம். கல்யாணத்துல இந்த பையனை பார்த்து அவன் சொன்னா 10 புள்ள பிறந்துட்டா ஒரு வயலும் டெல்லியிலையும் மும்பையிலையும் இருப்போம், இவ வரட்டு போடுவளே, நான் குக்கர் வச்சுன்னா சாப்பிடணும். ஆனா உடனே அவளை பார்த்து வேதம் சொல்லிட்டு பதி ஏகாதசம் கிருதின்னா, அவளை பார்த்து அம்மா நீ என்ன பண்ண தெரியுமா, உன் பர்த்தாவை 10 புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் 11வது புள்ளையா நினைச்சுக்கணும். கடைசி பிள்ளைகிட்ட தான் பிரியம். அம்மா குழந்தை பிறக்க பர்த்தாவை நீ கடைசி குழந்தையா நினைச்சுக்கணும் வேதம். அப்படித்தான் சாத்வி எல்லாம் இருப்பாள். போற கோவில் எல்லாம் பர்த்தா நன்னா இருக்கணும் பாய், பர்த்தா நன்னா இருந்தா தானே திருமணத்தில் நன்னா இருக்கணும். அப்படி பிரார்த்திப்பாள் கோவில். ஒரு பிள்ளையை பிள்ளையாக சொல்வதில்லை, ஒரு கண்ணுள்ளவனை கண்ணன் என்று சொல்றதில்லை. இப்படி ஜாடையா சொன்னார் சந்தனு. அவ்வளவுதானே சொல்லலாம், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் போகணும் சொல்லுகிறோம், சொல்லல. உடனே அதோட விட்டுட்டார் பீஷ்மரன். தேரோட்டிய போய் காட்டாள். கஸ்யாம் பாவோ நிருபஸ்யது துவம் சாரதே பிதுர்மஹ்யம் எங்க அப்பாவுக்கு நீ ஸ்நேகிதனா இருந்து தேரோட்டுற வேலைக்காரன், எங்க அப்பாவுடைய மனசு எந்த பொண்ணு நடத்துல ஆசைப்பட்டிருக்கு தெரியுமான்னு காட்டாள். தெரியும். நான் காட்டுல உச்சைஸ்ரவஸ்ன்னு வேட ராஜா, அவனுடைய பெண் யோஜனகந்தின்னு பேரு, 10 மைலுக்கு அவன் உடம்பு வாசனை வீசுறது, அவளை போய் பண்ணிக்கணும்னா ராஜா சந்தோஷமா கொடுக்குறேன். நான் உச்சைஸ்ரவசு பொந்துக்களை கொண்டு தாம்பூலம் கொடுக்குற சமயத்துல ஒரு கழவன் கெடுத்து விட்டான். நான் என்ன சொன்னான்னா, இவ ரெண்டா திடீமா கொண்டு போய் கழவனுக்கு கொடுக்குறியே, இனிமே குழந்தை குட்டி பிறந்தா கூட ராஜ்யம் கிடையாது, எனக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் என்று சொன்னாலாம். அதுல இருந்து உச்சைஸ்ரவசு அந்த வேட ராஜா சொன்னான், என் பொண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யம் கொடுப்பியான்னு காட்டா, மாட்டேன், மூத்தா பிள்ளைக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னார். உனக்கு தான் கொடுப்பேன், பீஷ்மருக்கு கொடுப்பேன் நாளா. உடனே நாகாமயதம் தாதும் நாகாமயதம் தாதும் பிதாதவரம் ததா, அந்த வரம் கொடுக்க மாட்டேன்னு உங்க அப்பா சொன்னான் நாளாம். உடனே பீஷ்மர் கண் கலங்கிட்டுதான், நான் ராஜாவா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா கல்யாணம் வேண்டாம், நான் அப்படி மாட்டேன்னு சொன்னாளா அப்படின்னு சொன்னாள். ஆமான் நாள். உடனே பீஷ்மர் தன் தேரை போட்டுன்னு போனார். என்ன பெரிய மனுஷாலத்துல பையனுக்கு தனியா ஒரு கார் ஒரு டிரைவர் இருப்பான், அப்படி தனித்தனியா இருக்கும். அது மாதிரி அவருக்கு தனி தேர் தனி சாரதி. பீஷ்மருக்கு தன் சாரதி அழிச்சுண்டு தேரை ஓட்டிண்டு இங்க இருந்து போனால் இந்த உச்சைஸ்ரவசனுடைய வீட்டுக்கு பீஷ்மர் வந்திருக்காருன்னு, அதுவே சக்கரவர்த்தி குமாரன்னு பூர்ணகும்பம் வச்சு அழைச்சு எல்லாம் உபச்சாரங்கள்லாம் பண்ணி ஆசனம் போட்டு எல்லாம் பண்ணான். அப்ப சொன்னாலாம், இது மாதிரி எங்க அப்பா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னாலாம், நீங்க கேட்டதுக்கு அப்பா மாட்டேனாலாம். அப்பாவை காக்கவே வேண்டாம். யோஸ்யாம் ஜனிஷ்யதே கர்ப்பஹ சனாஜானோ பவிஷ்யதி, இவரிடத்துல பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யத்தை இன்னைக்கே கொடுத்துட்டேன்னு சொன்னாராம் பீஷ்மர். பீஷ்மர் வாக்கால சொன்னா சொன்னபடி நடப்பார்னு அன்னைக்கே தெரியுமா உலகத்துல. பீஷ்மர் சத்தியமான பிரதிஜன்னு. உடனே ஆஹா தரேன்னு விட்டாள், உங்க அப்பா வர சொல்லுன்னு விட்டாள். அங்கிருந்து தேரோட்டிட்டு சொன்னார் பீஷ்மர், அவ கொடுக்குறேன்னு விட்டான்னு. இதெல்லாம் சொல்லல, தான் பிரதிஜை பண்ணதில்ல. அவ கொடுக்குறேன்னு விட்டா அப்பா போய் கல்யாணம் பண்ணி வருது அழிச்சுன்னு வான்னு விட்டாள். கழவர் சந்தோஷமா தேர்ல போறார், கல்யாணம்னு விட்டு இருந்து அதுக்கு தகுந்தபடி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு
இல்லையா, கொஞ்சம் வயசை குறைக்கும் இந்த அலங்காரங்கள்லாம். அப்படி எல்லாம் பண்ணிட்டு இங்கேருந்து போனாருங்க. அங்க போன உடனே இவர் இங்க பீஷ்மர் பூர்ணகுமம் வச்சிருந்து வாத்திய கோஷத்தோட வேத கோஷத்தோட அவர் கல்யாணம் பண்ணி அம்மாவோட வரப்போறார், இவரு உண்டு அழைக்கணும்னு இவர் காத்துட்டு இருக்கார். அங்க போய் இறங்கி உட்கார்ந்தது. இன்னும் பந்துக்கள் எல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு பேசுற போது அதுல இன்னொரு கிழமை ஒரு சந்தேகத்தை கொண்டு விட்டார். பீஷ்மர் சொன்னபடி நடப்பார். பீஷ்மருக்கு பிறக்கிற பிள்ளை இப்ப பீஷ்மர் நல்ல யுவா, அவருக்கு இப்ப கல்யாணம் ஆகும். அவருக்கு பிறக்கிற பிள்ளை அவன் நல்ல பலிஷ்டனா பிறப்பான். இவருக்கு சந்தனுக்கு பிறக்கிற பிள்ளை கழவனா பிறப்பான், பலகீனனா. எப்படியும் பிள்ளை இந்த பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைச்சாலும் பீஷ்மர் பிள்ளை அதை பிடுங்கி விடுவான் சொன்னார். அப்படியானா என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னுட்டான் உச்சீஸ்வரத்து. ஏன் கொஞ்சம் சந்தேகத்தை கொண்டு விட்டுட்டா போறாதோ? சந்தேகம் என்ன, அந்த பையனுக்கா கொடுக்க போறேன்னு சொன்னா போறாதோ? ஒரு கல்யாணம் தீர்மானம் ஆயிருக்கிறத யாருக்கு? அந்த பையனுக்கா? சரிதான், இன்னமும் ஏற்பாடு பண்ணிவிட்டேன். இனிமே என்ன பண்றது? இப்படியே ஒரு கழவன் சொல்லிட்டு இருந்தானே ஒரு ஊர்ல, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு எனதுக்கா தெரியுமா? இவன் ஏதோ 4 வாழ்க்கை காட்டான் இல்லைன்னு கல்யாணமே இல்லாம பண்ணிவிட்டானே அந்த பையனுக்கு. யாரு வந்தாலும் அப்படி சொல்றது, எதையாவது சொல்றது, இல்லாத சொல்றது. அப்படி எல்லாம் பண்ணா அவன் வீட்டுல அப்புறம் என்ன தெரியுமா, ஒண்ணு கூட கல்யாணம் ஆகட்டேங்கிறது. அப்படி அடைஞ்ச பண்ணா அப்புறம் சுவாமி வந்து இதற்கு பதில் பண்ண மாட்டாரோ? அப்படின்லாம் சொல்லவே கூடாது. நமக்கு சத்ருவா இருந்தா கூட, நிஜமா தோஷம் இருந்தா கூட சொல்லப்படாது. இல்லாத தோஷத்தை வர சொன்னாது இன்னும் பெரிய தோஷம் இல்லையா? பெரிய தர்மம் விவாக தர்மம்ங்கிறது. அந்த தர்மத்துக்கு அடைஞ்சலே பண்ணப்படாது. அது ரொம்ப விவேகிகள் மனசுல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம காமக்ரோகத்துல ஏதாவது பண்ணிவிடுவார். அதெல்லாம் தவறு. அப்ப என்ன பண்ணினா, நான் கொடுக்க மாட்டேன். உடனே இவர் என்ன பண்ணார், சந்தனு 2ஆம் தடவையும் அவமானப்பட்டு கல்யாணம் இல்லாம தேர்ல கண்ணு கண்ணீருமா வந்தார். இவர் வாசல்ல வாத்திய கோஷத்தோட பூர்ணகுமத்தை வச்சு நிற்கிறார். பார்த்தா அம்மா கூட வரப்போறா, அழையா தாயார்னு நினைச்சிட்டு இருக்கார். உன்னையும் காணும். உள்ள வருத்தப்பட்டு உள்ள போனார். சாரதியை கூப்பிட்டு காட்டார். பீஷ்மர் என்ன கல்யாணம் பண்ணிக்காம அப்பா வந்தாரே நாள், அதை ஏன் கேட்கிறேன், அங்க இருக்கிறவெல்லாம் மறுபடியும் ஒரு கலசலை ஒண்ணு பண்ணிவிட்டார். பீஷ்மர் சொன்னபடி நடப்பன். பீஷ்மருக்கு பிறக்க போற பையன் கட்டாயம் ராஜ்யத்தை பிடிங்கி விடுவோம், இவளுக்கு பிறக்கிற பிள்ளைட்டேன்னு சொல்லிவிட்டாள். அதை சொன்ன உடனே கொடுக்க மாட்டேன். அப்பா வருத்தப்பட்டு வந்தான் நாள். உடனே பீஷ்மர் நேர போட்டுன்னு இங்கேருந்து ஓடினார். உச்சீஸ்வரனுடைய வீட்டுக்கு. என்ன பீஷ்மருடைய யுக்தி தெரியுமோ? ஓடி போனாள். பந்துக்கள்லாம் கூப்பிட சொன்னாள். சொல்லிவிட்டு ரிஷயோ வாதவா தேவா பூதான்யந்தர்ஹிதானி ஜானிதானி ஹசுன்வந்து நாஸ்தி வக்தாஸ்ய மத்சமஹ. எல்லாரையும் கூப்பிட்டாள். நீங்க எல்லாம் சந்தேகப்பட்டது ரொம்ப சரி, நீங்க சந்தேகப்பட்டது ரொம்ப சரின்னாள். நான் சொல்றபடி நடப்பேன், என் புள்ள நடப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கவலையை உங்களுக்கு இல்லாம பண்றேன். என்ன நாள் 33 தேவர்களையும் சாட்சி வச்சு, மகர்ஷிகளையும் சாட்சி வச்சு, கண்ணுக்கு தெரிஞ்ச தேவதைகள் தெரியாத தேவதைகள் எல்லாரையும் சாட்சி வச்சு சொல்றேன். இன்னிலிருந்து பிரம்மச்சரியம் அத்ய பிரபிருதி மேதாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி அபுத்ரஸ்யாபிமே லோகாஹ இன்னிலிருந்து பிரம்மச்சரியம் என் இந்திரியத்தை வழியில விடுறதில்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதில்லை, நான் ஜென்ம பிரபுத்தி பொய் சொன்னதில்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தைய ஒண்ணு பண்ணல, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்தாதானே இந்த கவலை. அத்ய பிரபுதி மேதாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி அத்யாபிமே லோகாஹ என் பிதாவுக்காக என் வாழ்நாளை நான் விட்டு கொடுத்ததுனாலே எனக்கு பரலோகமும் கிடைக்கும், எனக்கு அதுல பயம் இல்லை. ஆனா நகி ஜன்ம பிரபுத்யுக்தம் கிஞ்சிதிஹாநிருதம், நான் நினப்பு தெரிஞ்சதுலேருந்து இன்று வரையிலும் போய் சொன்னதில்லை. 33 தேவதைகளையும் சாட்சி வச்சு ரிஷயோ வாசவா தேவா பூதான்யந்தர்ஹிதானி ஜ, எல்லாரையும் சர்வதேவத்தையும் சாட்சி வச்சு சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கல பிரம்மச்சாரியின் நாள். உடனே தேவர்கள் எல்லாம் ஆகாசத்திலிருந்து புஷ்பத்தை வாரி பீஷ்மர் மேல கொட்டினாலாம் தேவர்கள். பிரத்யவர்ஷந்த குசுமை பீஷ்மோயமிதி சாப்ருவன். பீஷ்மர்னு அப்பதான் கத்தினாலாம் தேவர்கள். இவரே பீஷ்மர்னு அன்னைக்குதான் பேர் வந்தது. பீஷ்மர்னா என்ன அர்த்தம்னால் பயங்கர பிரதிஜா கர்த்தா, பயங்கரமான பிரதிஜை பண்ணினியே. தேவர்களான நாங்கள்லாம் ஸ்ரீலோலாளாய் தேவலோகத்துல வந்து மன்னாடுவோம், நீ பூலோகத்துல இருந்து திவ்ய யோகனம் சக்கரவர்த்தி பிதாவுக்காக உன் வாழ்நாளை விட்டு கொடுத்தியே,
பீஷ்மோயமிதி சாப்ருவன் பிரத்யவர்ஷந்த குசுமை பீஷ்மோயமிதி சாப்ருவன் சொன்னாள். அப்பா வர சொல்லு கல்யாணத்துக்கு நாள். இன்னமே எங்க அப்பா 2 தடவை அவமானப்பட்ட வீட்டுக்கு 3ஆம் தடவை வரமாட்டாள். அம்மா வேறுங்கோ தேர்ல அந்த பெண்ணை போய் நமஸ்காரம் பண்ணி, இன்னமே எனக்கு தாயார் நீங்கள். அதிரோஹரதம் மாதா கச்சாவஸ்வகிருஹானிதா. ஈஸ்வர் போய் நமஸ்கரிச்ச அந்த வேட பெண்ணே, எனக்கு தாயாக்கம் இனி நீங்கள். நம் பாத்துக்கு போவோம், வேறுங்கோ தேர்ல நாளாம். அதிரோஹரதம் மாதா கச்சாவஸ்வகிருஹானிதா. வேறுங்கோ தேர்ல நாள். சரிவிட்டாள் அந்த அம்மா தேர்ல அழிச்சுன்னு போனாள். அழிச்சுன்னு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாள் அப்பாக்கு. அவருக்கு என்னமா பீஷ்மன் அழிச்சுன்னு வந்தான்னு தெரியாது. கல்யாணம் ஆச்சு. பல தேசத்து ராஜாக்கள் பீஷ்மருக்காக ஜாதகம் கொண்டு கொடுத்தாள். தங்க பொண்ணை கொடுக்கணும், தங்க பொண்ணை கொடுக்கணும் பீஷ்மருக்குன்னு. இது பரியந்தான் எல்லாரும் வராமல் இருந்தாள். ஏன் வராமல் இருந்தான்னா, ஏதாவது பீஷ்மனுக்கு பொண்ணை கொடுக்கணும் ஜாதகத்தை கொண்டு வந்தா இந்த கழம் தஞ்சாதகத்தை வச்சுன்னு பார்க்க ஆரம்பிச்சது. இவரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேகம் இருக்கோ இல்லையோ, இல்ல உடனே தன் நட்சத்திரத்தை கண்டுறது, கோத்திரம் என்னங்கிறது, சூத்திரம் என்னங்கிறது இப்படி கேட்டு இருந்தார். இது ஒரு வழியா ஏதாவது முடியட்டான் இந்த கழுத்தம் சமாச்சாரம்னு அப்படி நினைச்சாள். அவருக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, இனிமே கவலை இல்லைன்னு எல்லாரும் தைரியமா ராஜாக்கள்லாம் வந்து சந்தனூட்ட வந்து காட்டாள் பீஷ்மர் பிதாட்டே. உடனே பீஷ்மரை கூப்பிட்டு காட்டாள் சந்தனு. அப்பா எந்த பொண்ணை பண்ணிக்கிறேன்னு காட்டாள். அம்மாவை கழுவோ சொல்லுவாள் விட்டாள். கல்யாணம் பண்ணி வந்திருக்காளே ஸ்ரீதாயார், அவளை கழுவோ சொல்லுவாள் நாள். உடனே யோஜனகஞ்சி கூப்பிட்டு காட்டாள். என்ன குழந்தை உன்னைக்காக சொல்றானே, எந்த பொண்ணு அவனுக்கு வேணும்னா பீஷ்மருக்கு கல்யாணம் வருதுன்னு அவள். எண்டி அப்படி அமங்கலமா சொல்றேன் நாள். 33 தேவதைகளை சாட்சி வச்சு அத்திய பிரபதினே தாச பிரம்மச்சரியம் பவிஷ்யத்தின்னு பிரம்மச்சரியம்னு பிரதிஜை பண்ணிவிட்டான். அதுக்கப்புறம்னா எங்க அப்பா உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் நாள், இல்லாமனா கொடுப்பாளா, அதனால என்ன சொன்னார் நாள். இதை கேட்டுவிட்டு ராஜா அதுல இருந்து பல வருஷம் அஸ்தமிச்சா அழுவறான். சிதராத்திராய பாரதானால் அஸ்தமிச்சா அழுவறான். நான் கழவன், நான் சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக குழந்தை யௌவனம் ராத்திரியில திவ்யஸ்திரியோட கூட சயனம் பண்ணிக்க வேண்டிய பிரபு எனக்காக வாழ்நாளை விட்டானேன்னு சொல்லி பபூவ துக்கிதோ ராஜா சிதராத்ராய பாரத. பபூவ துக்கிதோ ராஜா சிதராத்ராய பாரத. அஸ்தமிச்சா ஹோன்னு கதர்வரான் சந்தனு. என் குழந்தைக்கு வாழ்க்கை கட்டு போச்சே, எனக்காக இப்படி பண்ணிவிட்டானே, பிரதிஜை பண்ணிவிட்டானே, அவன் வந்து பிரம்மச்சாரியா போட்டானே, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்லி என் குழந்தைக்கு குழந்தை இல்லாததுனால பரலோகம் கட்டு போடாது. உலகத்தில் உள்ள பிராமணாலாம் என் குழந்தைக்கு அவனுடைய திதியில தர்ப்பணம் பண்ணணும்னு ஆளா. இன்னைக்கு ரசசப்தமி அன்னைக்கு கங்காபுத்திராய சாந்தாய சந்தனு பிரவராய அபுத்திராய ததாம்யர்க்யம் சலிதம் பீஷ்மவர்மணே வையாக்ரபாதகோத்ராய சாங்கிருதி பிரவராய அபுத்ராய ததாம்யர்க்யம் சலிலம் பீஷ்மவர்மணே. பீஷ்மாசாந்தரவோ வீரः சத்யவாதி ஜிதேந்திரியः ஆபிரத்பிரவாப்னோது புத்திரபௌத்ரோசித கிரியாः. பிராமணாலாம் தர்ப்பணம் பண்ணம் நாள். இன்னைக்கும் பீஷ்மருக்கு ரசோத்தியம் இன்னைக்கு அர்க்கியம் பண்ணிட்டு இருக்கோம் நாமெல்லாம். பீஷ்ம சாந்தனவோ வீரः சத்யவாதி ஜிதேந்திரியः ஆபிரத்பிரவாப்னோது புத்திர பௌத்ரோசிதா கிரியாः. உள்ள பேரெல்லாம் இருந்து ஸ்ராத்தாதிகள்லாம் பண்ணா எந்த திருப்தி ஏற்படுமோ அந்த திருப்தி இந்த ஜலத்தினால ஏற்படணும்னு வேத வித்துக்கள்லாம் ஜலம் விடணும்னு சந்தனு சொன்னார். சந்தனு சொன்னதுக்காக இன்னைக்கு நாமெல்லாம் விட்டுட்டு இருக்கோம். அப்படி மகாபுருஷாளான பீஷ்மர் அப்பா சுகமா இருக்கணுங்கிறதுக்காக இது சுவாமி வனத்துக்கு தேவியோட போனாள். அதுக்கு மேல இது போயிடுது. இது சீதையோட காட்டுக்கு போனாள் ராமன். இது அதுக்கு மேலே தன் வாழ்நாளையே விட்டுவிட்டாள் பீஷ்மர் பிதாவுக்காக. அப்படிப்பட்ட புண்ணிய புருஷாளுடைய சரித்திரம் இருக்கிறதுனால பாரதத்துக்கு மகேதிகாசம்னு பேரு. அப்படி யாராவது பண்ணுவனா பிதாவுக்காக தன் வாழ்நாள் முழுக்க விட்டு கொடுத்தாளாம். அவன் இதனால இத ராஜா என்ன பண்ணான் சந்தனு நாள் அஸ்தமிச்சா அழுவறான். பகூவ துக்கிதோ ராஜா சிரராத்திராய பாரதா. எத்தனை நாள் கதறினார் தெரியுமோ சந்தனு, அளவு தெரியலேன்னு. ஆமா, குழந்தை இப்படி வந்து நெல்ல படுக்கை இல்லாமே, நல்ல சுகம் இல்லாமே, ஐகிகமான சுகம் இல்லாம பண்ணிவிட்டேனே, எனக்காக இப்படி பண்ணினானே குழந்தை குழந்தைன்னு உருகினாராம் சந்தனு.
அத்தனை பெரிய புண்ணிய புருஷாவுடைய சரித்திரங்கள்லாம் சொன்ன கிரந்தம் மகாபாரதம். இந்த சரித்திரங்களை எல்லாம் கேட்டா மாதிருபக்தி பிதிருபக்தி எல்லாம் வரும். ஏதாவது மாதா பிதா கிடத்துல சரியா நடக்காமல் இருந்தா அந்த தோஷங்களும் விலகம் விட்டார். அந்த தோஷங்கள்லாம் போயிடும். ஏன்னா பஷ்டாத்தாபம் ஏற்படும் போது ஆஹா அப்பா இருக்கிற போது நாம் சரியா சிசுரூஷை பண்ணலையே, கிடைக்குமோ பிதா மாதாவுடைய சிசுரூஷை, பெரிய மகாபாகியம் இருக்கிறவாளுக்கு தான் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கலையேன்னு மனசு உருகினா போரும். அவ பட்ட கவலைக்கு நாம் ஏதாவது பதில் செய்ய முடியுமோ? மாதா பிதாவுக்கு மாத்திரு கையில 17 பிண்டம், 17 பிண்டம்னு, அப்பாவுக்கு ஒரு பிண்டம், அம்மாவுக்கு 17 பிண்டம். குழந்தை 12 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வரல, 12:15 ஆயிருக்கும், சித்திர மாசம் வெய்யல்ல. அம்மா தள்ளாத உடம்புல போய் வீடு வீடா காப்பலாம், என் குழந்தைய பாத்தியா, எங்க தம்பியை பாத்தியாப்பா, வல்லியடா சாப்பிட வல்லியே வல்லியேம்பலாம். அவன் எங்கேயாவது ஒரு பறவையோட விளையாடிட்டு இருப்பான், ஒரு குருவியோட விளையாடிட்டு இருப்பான். என்ன வெய்யல்ல ஊடுவல் ஸ்கூலுக்கு அவன் வேற தருவாள், இங்க வருவான், ஓடி வந்து அன்னம் போட்டுருப்பலாம். அம்மா எனக்காக நீ அப்படி ஓடினியே வெய்யல்ல, அதுக்காக மாதிரி பிண்டம் ததாமியம் ஒரு பிண்டம் போடுன்ட்டாள். ஒவ்வொரு அம்மாவும் கவலைப்பட்டிருப்பாள், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் வேதமே நமஸ்காரோஹி பித்ருணாம் நமோ வப்பிதரோ ரசாய நமோ வப்பிதரசுஷ்மாய நமோ வப்பிதரோ ஜீவாய நமோ வப்பிதரஸ்வதாயை நமோ வப்பிதரோ மன்யவே நமோ வப்பிதரோ கோராய பிதரோ நமோ வஹ. நமஸ்காரோஹி பிதரணாம் நாள் அதி பிரியங்கர இது சேஷான்பாள். பரமப்பிரியமாம் பித்திருக்களுக்கு நமஸ்காரம். அந்த தத்துவம் தெரிஞ்சவாள் தான் அப்படி விடமாட்டாள். யாரோ ஒரு வைதிகால் சொன்னாள் என்கிட்ட சங்கலிங்கர்வாளை பத்தி, அவள் கொஞ்சம் நடுப்புல ஏதோ சிரமம், நமஸ்காரம் பண்ண முடியாது, ஸ்ராத்த தண்ணிக்கு மட்டும் பண்றாள்னு சொன்னாள். ஆச்சரியப்பட்டேன் கேட்டு. ஸ்ராத்த தண்ணிக்கு மட்டும் கேள்வி நமஸ்காரம் பண்ணுவா அன்னைக்கு ஒரு நாளைக்கு. இது வேதத்தினுடைய ரகசியம், இது பித்திருக்களுக்கு பண்ணி ஆகணும் நமஸ்காரம். இது பண்றாள்னா இதை கேட்டதே கண் கலங்கித்தது. என்ன பித்திருக்களிடத்துல பக்தி இருந்தா தான் அது பண்ணணும்னு தோணும். பெரிய புண்ணியம். சுதர்மத்தை விடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இதிகாசங்கள்லாம். பகவத் அனுகிரகமும் கிடைக்கும், பாபங்கள்லாம் போகும். இப்படி பீஷ்மர் பிரதிஜை பண்ணி சந்தனு திருப்தி பண்ணி வச்சு பிதாவுடைய பரமானுகிரகத்தை அடைஞ்ச புண்ணிய சரித்திரம் பீஷ்ம பிரதிஜைங்கிறது. இன்னொரு பிரதிஜை அது பின்னாடி வரப்போறது, அது யுத்த காலத்துல. அதுவும் பெரிய புண்ணிய சரித்திரம், அதையும் சிரவணம் பண்ணணும். அத்தியாச்சரியமான சரித்திரம். நாளை தினம் பாண்டவாளுடைய உற்பத்தி முதலீடுகளை சுருக்கமாக சொல்லி திரௌபதி ஸ்வயம்பரம், ஆச்சரியமான கல்யாணம். சுவாமி வந்து கோபாலனுடைய அனுகிரகத்தாலே எல்லாம் நடக்குது. பகவத் பிரசாதம் பரிபூர்ணமா இத்தனை பக்தாளுக்கும் உண்டாகும். பாரத சிரவணம் எத்தனையோ ஜென்மாவில் பண்ண புண்ணியத்தாலதான் கிடைக்கும். 100 கோதானம் பண்ணின புண்ணியம் ஒரு மணி காட்டா. அதுக்காக தான் எல்லாம் கூடி வந்திருக்காள். இதுல இருந்து முத்து இருவாள், ஜிசிஜி ராமநாத இருவாள் தான் வந்திருக்காங்க. இங்கிருந்து இங்க கேட்கணும், பாரதம் கேட்கணும், இது கிடைக்குமான்னு. இது பெரிய மகத்தான புண்ணியம். எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணி ஸ்ரீகள் பகவான்கள் குழந்தைகள் எல்லாம் கேட்டு நித்தியஸ்ரீ நித்திய மங்களம்னு கோபாலனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திராளாகணும். தாகரம் வந்துருக்காளா பகவான் சகலக்ஷேமத்தையும் கொடுப்பாள். தாகரம் எல்லாம் அன்னதான குடும்பம். அதெல்லாம் இந்த தர்மங்கள் எல்லாம் இயற்கையாவே ஈடுபாடு உண்டு. யாரும் நடத்த முடியும்? யாரோ மகான்கள் நடத்துற இடத்துல வந்து கலந்துண்டு இந்த புண்ணியத்தை அடையிறவாள் தான் புத்திமான்கள். அவன் எல்லாரும் இந்த புண்ணியத்தை அடைய முடியாத ஒரு ரீதியில அவன் ஏற்பாடு பண்ணியிருக்காள். அவனை அவன் நினைச்சா அவளுக்கு இன்னொருத்தர் ஒத்தாசம் பண்ணுவா. எல்லாரும் இந்த புண்ணியத்தை அடையட்டோம்னு அவளுடைய கருணை. இது பெரிய மகத்தான புண்ணியம். இந்த புண்ணியத்தை எல்லாரும் குழந்தைகளுக்கு பெரிய சொத்தாக தேடி வைக்கணும். பாரத சிரவணம் என்ற புண்ணியத்தை கோபாலனுடைய பிரசாதம் பரிபூர்ணமா நம்ம எல்லோருக்கும் உண்டாகணும்னு சர்வேஸ்வரனை பிரார்த்திக்கிறேன். நாளைக்கு திரௌபதி கல்யாணம். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே गिरिवरविन्दयोदिनि वादिनि विष्णुनिदादिनि जिष्णुनुते भगवति हे चितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. நாளைக்கெல்லாம் 7 மணிக்கே ஆரம்பிச்சுடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் தாமசிச்சு போச்சு. அவா கார் சொன்னபடி வந்துடுதோ. நான் முத்துவீர்வாளத்துல வந்து பரப்பிட்டு வரேன், ஒரு கார் பின்னாடியே விரட்டின்னு வருது. என்னன்னு பாக்குறேன், காரை வந்து விறகு நிறுத்தி மாலைகளே புஷ்பத்தை கொண்டு வந்து அரோபக்தாள் எல்ஐசியில உள்ளவாள் நரசிம்மன். நான் மாலை போட்டு புஷ்பங்கள்லாம் கொடுத்து பழங்கள்லாம் கொடுக்கணும்னு ஓடி வரேன். சீத்தம் நிறுத்தணும்னா நிறுத்தினா 10 நிமிஷம் எனக்கு. அப்புறம் உடனே சந்தியா காலம் வந்துடுத்து. தீர்த்தத்தை பார்த்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணாம இங்க வந்தா அது வந்து பெரிய தப்பா தோணிட்டது. சந்தியாவந்தனம் பண்ணோம். நம்ம பிராமணா வேற பிறந்துட்டோம் இல்லையோ, சிரமமா இருக்கு. அதெல்லாம் பண்ண வேண்டியதா போறது. அதனால
அதனால சற்று தாமசிச்சு போச்சு. நாளைக்கு சரியா 7 மணிக்கு ஆரம்பமாயிடும். மயி குரு மங்களமம்புஜவாசினி மங்களதாயினி மஞ்சுகதே மதிமலஹாரிணி மஞ்சுளபாகினி மன்மததாத வினோதரதே முனிஜனபாலினி மௌத்திகமாலினி சத்குணவர்ஷிணி சாதுனுதே ஜய ஜய ஹே மதுசூதனமோ மோதவிதாயினி வேதனுதே குந்தசும பிருந்தசம மந்தஹசிதாஸ்யம் நந்தகுல நந்த பரதுந்தலன கந்தம் பூதனி ஜகீதலவதூத துரிதம் வாதபுரநகமிமபாதருதப்ஜே. இன்றைய தினம் மண்டாப்படி நடத்தினேன். ஸ்ரீமான் மகாதேவிவாளுக்கு அவ குடும்பத்தாருக்கும் பகவான் சகல க்ஷேமத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் நமः பார்வதீபதயே ஜானகீகாந்தஸ்மரணம் ஸ்ரீ சத்குருஸ்வாமினः ஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வாமினः. ஏஷவோ பரதா ராஜா சோமோஸ்மாகம் பிராமணாநாகம் ராஜேத்யாஹ தஸ்மாத் சோமராஜானோ பிராமணாஹ பிரதித்யன்னாம ராஜ்யமதாயீத்யாஹ ராஜ்யமேவாஸ்மின் பிரதிகதாதி. நமः பார்வதீபதயே ஜானகீகாந்தஸ்மரணம் ஸ்ரீ சத்குருஸ்வாமினः. த்ரியம்பகபுராதீசம் கணாதிபசமன்விதம் பிரஜாரூಢமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத். ஸ்ரீஹரியான பரமாத்மா சர்வேஸ்வரன் ராமகிருஷ்ணாதிகளாக அவதாரம் பண்ணி வேதத்துல சொல்லி இருக்கிற தர்மங்களை நடத்தி காட்டினாள். வேதம்ங்கிறது பகவானுடைய பெரிய உபதேசம். அந்த உபதேசத்தால் தான் நாமெல்லாம் க்ஷேமத்தை அடையணும். நம்ம பெரியவாள்லாம் நம்ம தேசத்துல க்ஷேமத்தை அடைஞ்சதெல்லாம் வேதத்துல சொன்ன தர்மத்தை நம்பினத்தினால்தான். அவ நாள்ல எல்லாம் துக்கம்னா என்னன்னே தெரியாது. 90 வயசான கழவரை சௌக்கியமானு காட்டா சந்தோஷமா சௌக்கியம்னு சிரிச்சுன்னு சொல்லுவார். எனக்கு பேரன் பிறந்திருக்கான், அந்த பேரனுடைய பிள்ளைக்கு நாளைக்கு சீமந்தம் நீங்க வரணும்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் திருப்தியா சொன்ன தேசத்துல ஒரு சின்ன பையனை 22 வயசு பையனை சௌக்கியமானு காட்டா உடனே ஹோன்னு ஆடுறான். சௌக்கியம்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவன் துக்கத்தை ஆரம்பிக்கிறான் உடனே. இதுக்கு என்ன காரணம்? எது சுகத்துக்கு ஹேத்துவோ அது இல்லை. சுகந்து நவீனா தர்மா தஸ்மாத் தர்மபரோ பவே சுகம் தர்மம் ஒன்னுனாலதான் கிடைக்கும். இது அர்த்தசாஸ்திரம் எழுதின சுக்கராச்சாரி போய் சொல்லிவிட்டார். அவர் ராஜசாஸ்திரத்தை எழுத வந்தவர், ராஜநீதி எழுதினவர் எல்லாம் எழுதியிருக்காரு. இந்த கடன் நிவாரண சட்டம் கட்டங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கார். ஆனா அவர் சொன்னதுக்கும் இப்ப பண்ணினதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அவர் 4 மடங்கு ஆனா பண்ணலாம்னு சொன்னார். சத்ருகுணா பவேத் விருத்தி விஹீதா தனிகேனது அதமர்ண அன்னதாத்தவ்யம் தனினே சுதனம் ததா. 4 மடங்கு ஆயிடுத்து கொடுத்த பணம் வட்டி கொடுத்து அப்ப வேண்டாம். ஏன் தாத்தா நாள்ல கொடுத்த கடனா இருக்குண்டா இவன் வருத்தப்பட மாட்டான். இவன் சம்பாதிச்சு கொடுத்த கடனா இருந்தா வருத்தப்படுவான். அது எப்பவோ எழுதின பத்திரமா இருக்கும்னு சொன்னார். எல்லாம் சொல்லியிருக்கார். நம்ம ரிஷிகள் சொல்லாத விஷயம் இல்லை. ஆனா நம்ம பெரியவாள்லாம் அதை நம்பி தங்களால முடிஞ்ச மட்டும் செஞ்சுன்னு வந்தாள். அதர்மத்தை குறைச்சுட்டு இருந்தாள். இப்ப தர்மமே செய்யல, அதர்மம் வேறி கிடக்கு. இந்த சந்தர்ப்பத்துல நாம் க்ஷேமத்தை அடையிறதுக்காகத்தான் வியாசர் இந்த மகேதிகாசத்தை பாரதத்தை
ஸ்திரீசூத்ரத்விஜபந்தூனாம் த்ரயீன ஸ்ருதிகோச்சரா இதி பாரதமாఖ్యాனம் கிருபயா முனினா கிருதம். ஸ்திரீசூத்ரத்விஜபந்தூனாம், ஸ்திரீகள் சூத்ராள், சூத்ராள்னு பேரு 4வது வர்ணத்தா இருக்கு. அது எதனால வந்தது அந்த பேரு? சுச்சம் திராவயதி சூத்ரா. பிறர் கஷ்டப்பட்டு அவ பார்க்க மாட்டாளா. இப்பவும் 4வது வர்ணத்தார் வீட்டுல ராத்திரியில போய் ஒரு பிராமணம் பட்டி கிடக்கிறது, சென்னையில படுத்துன்னு வருது. ராத்திரி ஒரு பாலையாவது கொண்டு கொடுத்து தென்னை மரத்துல ஏறி 2 இளநியாவது பிடிங்கி கொடுத்து நம்ம சாப்பிட சொல்லிட்டு தான் படுத்துக்க சொல்லுவோம். இல்லவனா அங்க படுத்துப்படாதுன்னு. இப்படி எத்தனை பிராமணால் சொல்லுவாள்னு சொல்ல முடியாது. நாம் சென்னையில வந்து பசியா படுத்திருந்தவனே நீங்க சாப்பிடாம படுத்துக்க கூடாதுன்னு சொல்றவா குறைச்சலா இருக்கும் பிராமணாள்ல. அப்பிராமணாள்ல நிச்சயம் ஒரு சின்ன வேலை செஞ்சு நிச்சயம் 6 அணா 10 அணா சம்பாதிக்கிறவங்க கூட தம்பிட்டு திணையில பட்டியோட ஒரு பரதேசி வந்து படுத்திருந்தாலும் ஒரு பிராமணம் படுத்தினாலும் பொருத்த மாட்டாள். அதனால அவள் சூத்ராள்னு பேரு. அது தெரியாம என்ன சூத்ரன்னு சொல்றாள். அப்படி தப்பா சில பேர் நினைச்சுப்பாள். ரொம்ப உயர்ந்த சொல்லு அந்த சொல்லு, அவளுடைய குணத்தை அனுசரிச்சு வந்த சொல்லு அது. ஆச்சாரியால் போய் பாஷ்யத்தை சொல்லிட்டாள், சுச்சம் திராவயதி சூத்ரா. அதனாலதான் ஆபஸ்தம்பரம் ஆயிரக்கணக்கான சூத்திரம் தர்மத்தை பத்தி சொல்லிவிட்டு எல்லா தர்மமும் என்னால சொல்ல முடியல, 2 இடத்துல கேட்டுக்கோன்னாள். எங்கே நாள் ஸ்ரீகண்டத்திலையும் அப்ராமணாட்டையும் கேட்டுக்கோன்னுட்டாள். ஸ்ரீபியோ வர்ணசேஷேபிய பிரத்யேயாத் பிரத்யேயாத். கடைசி சூத்திரம் இது. இதை பார்த்து மேக்ஸ்வெல் ஒரு வள்ளக்காரன் ஆச்சரியப்பட்டிருக்கான். இப்படி இவ்வளவு ஒத்துமையா இருக்காளே, 4வது வர்ணத்தாரத்துல போய் தர்மம் கேளு, ஸ்ரீகண்டத்துல கேளுன்னு இருக்காளே. ஸ்திரீகளுக்கு எத்தனை பெருமை. பிராமணால் மூலம் தர்மம் தெரிஞ்சவாளா இருப்பா. நம்ம மாத்திர குடியானவன் இருப்பான், கழவன் 90 வயசான கழவனே. நம்ம குடும்பத்து வழக்கம் என்னன்னா, உங்க தாத்தா ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லட்சார்ச்சனை பண்ணுவார் அம்பாளுக்கு. நான் இளநி கொண்டு கொடுக்குறேன், 12 இளநி சொல்லுவான். அதுல இருந்து நமக்கு 12 இளநி அபிஷேகம் பண்ணா நம்ம தாத்தா கொடுத்தாருன்னா உடனே நாமும் கடன் வாங்கியா கொடுக்கணும்னு தோணும். அப்படி அம்பாளுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டா நாம உலகத்துக்கு மூக்க தேங்காய் கொடுக்க முடியாத தோட்டம் நமக்கு வந்துவிடும்னே. தர்மம் என்ன பண்ணும் தெரியுமோ? ஒரு தென்னம்பழம் மாதிரி. ஒரு தென்னம்பழம் 10 அணா புறக்கூடிய தொகையில் அரைச்சு சாப்பிடாமே, அதை தேங்காயை உடைச்சு தொகையில் அரைச்சு சாப்பிடாமே, ஒன்னேல சாக்கடை ஜலம் வந்து விழற இடத்துல ஒரு குழியை வெட்டி மணலை போட்டு அதை வச்சுவிட்டா அது 5 வருஷத்துல 100கணக்கான தேங்காயை கூட்டும். 1000 தென்னமரம்னு ஒரு தென்னமரம் வந்திருக்கு கோழிக்கோட்டில். பார்த்தேன்னா 1000 வைக்கிறது ஒரு தென்னமரம். நான் 1000 கண்ணால பார்த்தேன். ஒரு சின்ன பழத்தை வச்சா 1000 வைக்கிறது தென்னமரம். அப்படி பெரிய பெரிய சம்பங்கள். எத்தனையோ குலத்தை நம்ம குடும்பத்தை காக்கும். குலம் ஏகோத்தரம் சதம்ங்கிறாள். குற்றம் திஷ்டதி எஸ்யான்னம் வேதாபியாசேன சீரியத்தை. வேதாத்தியனம் பண்ணிய சாதுக்களுடைய குச்சியில நம்ம அன்னம் போச்சையானா 101 தலைமுறை கரையணும்னு சொல்றாள். குலம் ஏகோத்தரம் சதம். அதுக்காக தான் சத்திரம் கத்திரம் அப்படி எல்லாம் வந்து சமூக மடம் வச்சு சாதுக்கள் குச்சியில அன்னம் போயிடட்டும். அவளுக்கு தெரியும் சிவம்பேரிகள் வந்து சாப்பிடுவாள். சாப்பிட்டா போனா போனா போட்டோம், அது வேஸ்டா போனா போகட்டும். 6வது சாது வந்து 3 நாளா பட்டினி இருந்து அக்னிஹோத்திரம் பண்ணி விடுவாங்க சத்திரத்துல. 6வது சன்னியாசி பிரணவ ஜபம் பண்ணி பிச்சை சாப்பிடுவார். ஒரு கோவளம் மோர் சாப்பிடுவார். அவர் ஒரு கோவளம் மோர் சாப்பிட்ட புண்ணியம் நம்ம 101 தலைமுறையை காக்கணும். பாக்கி ஒன்னா போனா போட்டோமே. இப்படித்தான் நம்ம பெரியவாள் தர்மம் பண்ணியிருக்காள். அதனால அவ நாள்ல துக்கமே இல்லாமல் இருந்தது. இப்பவும் தர்மம் பண்ற குடும்பம் நல்லா தான் இருக்கு, அவ க்ஷேமமா தான் இருக்காள். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்படி சர்வதர்மத்தையும் சொன்ன கிரந்தம் பெரிய புண்ணிய கிரந்தம் மகாபாரதம். தர்மம் சத்தியம் இந்த 2க்கும் பலதாதாவான பகவான் இந்த 3ஐயும் எடுத்து சொன்ன கிரந்தம். அசத்தியம் அதர்மம் தெய்வானுகிரகமின்மை இந்த 3 உள்ள குடும்பம் துரியோதன குடும்பம். இந்த 2 குடும்பத்தையும் காட்டி பாண்டவ குடும்பத்துக்கு தர்மம் சத்தியம் தெய்வம் இருந்தது. துரியோதன குடும்பத்துக்கு அது இல்லை. அது இல்லாதது மட்டுமல்ல, அதர்மம் அசத்தியம் தெய்வத்தினிடத்துல அவிஸ்வாசம் இந்த 3 தோஷம் இருந்தது. இந்த 3 தோஷமும் அவனுக்கு எத்தனை 11 அட்சகுணி இருந்தா அவன் அழிஞ்சு போயிட்டான். கையில ராஜ்யம் இருந்தா அவனை ரட்சிக்கல. ராஜ்யம் இல்லாத பாண்டவாள் க்ஷேமத்தை அடைஞ்சுட்டாள். பகவத் அனுகிரகம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த அனுகிரகத்தை நாம் நேரம் வாங்கிட்டு விட முடியாது. நேர சமுத்திர ஜலத்தை எடுத்து சாப்பிட்டு விட முடியுமா? மேகம் கொண்டு கொட்டணவதே புண்ணியத்தினால்தான் மழை பெய்யும். மேகம் சமுத்திர ஜலத்தான் கொண்டு வருது. அது அந்த ஆவியில ஏறித்தான் வருது. அது தூமஜோதி சலில மருத்தாம் சன்னிபாத மேகான காளிதாசன். புகை ஜோதிஷு ஜலம் காத்து இந்த 4ம் சேர்ந்தது மேகம்னா. இந்த சயின்ஸ் எல்லாம் இப்ப மிஷினை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காளிதாசன் ஆச்சாரியாளுக்கு முன்னாடி இருந்தவனவன்.
தூமஜோதி சலிளமருதாம் சன்னிபாத கொமேகான்னு தான். மேகம்னா என்னன்னா அதுல என்னென்னது இருக்குன்னு சொல்லிவிட்டான். அவங்க ஏதோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணாம அதுக்கு வேண்டிய சாதனங்கள் இல்லாம புத்தி பலத்துல சொல்லிவிட்டானவன். சொன்னா வேதத்துல சொல்லியிருக்கா அதை எடுத்து சொல்றானவன். அப்படி மேகமானது சமுத்திர ஜலத்தான் கொண்டு வந்து கொட்டுவது. நேரம் அந்த சமுத்திர ஜலத்தையே நாம் சாப்பிட்டு விடுவோம், லாரியில கொண்டு விடுவோம்னு சாப்பிட்டா தாகத்துக்கு அது என்ன பண்ணும்? நேற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாடு டிஃபன் எல்லாத்தையும் கூட வாந்தி பண்ண முடியா பண்ணிவிடும். அது மாதிரி தான் மகான்களுடைய அனுகிரகம் இல்லாம இவனா ஏதாவது ஸ்ரேயஸை தேடினான்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற புண்ணியமும் போயிடும், இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். இவனே சிலவை தானாவே புஸ்தகம் படிச்சு படிச்சு க்ஷேமத்தை அடைஞ்சு விட முடியாது. புஸ்தகம்ங்கிறது ஓரளவு. புஸ்தகம் இந்த மைக்கு மாதிரி, எது இருக்கோ அதை பரப்பும். இது எந்த சப்தம் பேசுறமோ அதை பரப்பும். இந்த லைட்டு மாதிரி ஒரு போர்ஜரி பத்திரம் போயிடப்படாது. இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ராமாயணம் வாசிச்சாலும் இதுக்கு லைட்டு அனுகூலமா இருக்கும், ராமாயணம் எழுதினாலும் அதுக்கு அனுகூலமா இருக்கும், போர்ஜரி பத்திரம் எழுதினாலும் அனுகூலமா இருக்கும். இந்த மைக்கும் அப்படித்தான், சப்தத்தை பரப்புறது. எந்த சப்தமா இருந்தாலும் பரப்பும். அது மாதிரி தான் படிப்பும் புஸ்தகமும். இயற்கையா என்ன குணம் இருக்கோ அதை விருத்தி பண்ணும். யோக்கியம் படிச்சா யோக்கியனா இருப்பான், அயோக்கியம் படிச்சா அயோக்கியனா இருப்பான். அதனால படிச்சவன் யோக்கியன்னு சொல்ல முடியாது. சாது சங்கத்தை அடைஞ்சவன் யோக்கியனா இருப்பான். மகான்களை போய் அண்டிவிட்டானே ஆனா அவன் கட்டாயம் யோக்கியனாத்தான் இருப்பான். அதைத்தான் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து காட்டாள் நாராயணியத்திலே. குருவாயூரப்பா, நீ கபிலாவதாரம் பண்ணினியாமே தேவஹூதிக்கு, அம்மாட்ட 5 வயசு குழந்தையா அம்மாவுக்கு பக்தியோகம் சொல்ற போது என் ஜென்மா கரையறணும், பக்தி வரணுமே, நான் என்ன பண்ணுவேன்னு அம்மா உன்னை காட்டாளாமே. நீ சர்வேஸ்வரனான நீ நான் பக்தி தரேன்னு சொல்ல முடியாமே. அம்மா அது என்னால கொடுக்க முடியாது. மகான்களோட கூட கூட ஓடணும், பகவத்குணம் காக்கணும். உருக்கி விடுவாள், கல்ல கூட கரைய முடியா பண்ணி விடுவாள்னு சொன்னியாமே. நிஜமாங்கிறாள் சுவாமி. ஆமாங்கிறாள். மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீ. மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீ. மகான்களை போய் அண்டனம். பகவானை பத்தி வர்ணிப்பாள். சர்வேஸ்வரன், கருணாநிதி, ஆபத் பாந்தவன், வேணு விலோலன், கோபிகா ரமணன், தேவதேவன், தயாநிதின்னு சொல்லுவாள். வரதராஜன் சொல்லுவாள். சொன்னதே என்ன தோணும் தெரியுமோ? ஆஹாஹா, பகவான் வரதராஜனா, அவன் தயா சமுத்திரனா, ஆபத் பாந்தவனா, அவன் காலை பிடிப்போம் நமக்கு தோணும். அப்படி சாதுக்கள் சொல்லி 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 மனசை கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சு விடுவாள். இது துறவிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் சாது சங்கத்தினால் நமக்கு சுலபமா கிடைச்சிடும். அவன் சுலபமா குறுக்க ஆகாச மார்க்கமா பிளேன்ல போறா போல இது. அப்படி மகான்களை போய் அண்டித்தான் வரணம் விட்டாள். பகவானே கபிலாவதாரம் பண்ண பிரபுவே, புருஷான் தான் அம்மாக்கும் சுவாமிக்கும். நான் காப்பாத்தி போடுறேன் அம்மான்னு சொல்ல முடியல பகவானுக்கு. மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீ. ஆச்சாரியாள்கிட்ட போய் 85 வயசான கழவர் கதறினார் ஆதிசங்கரத்தை காசியில. என் ஜென்மா கரையறணுமே, நான் என்ன புஸ்தகம் படிக்கணும், என்ன ஜபம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும். நாள் கோயிலுக்கு கூப்பிட்டாள். ஸ்நானமோ ஜபமோ புஸ்தகமோ இதெல்லாம் காப்பாற்றிவிடாது. 3 லோகம் போனாலும் நீர் வேற வழி இல்லை, ஒரே ஒரு வழிதான் நாள். இந்த சம்சார சமுத்திரத்திலிருந்து கரையேறி துக்கமில்லாம இந்த உலகத்திலையும் வாழ்க்கை அடைஞ்சு பரலோகத்திலையும் க்ஷேமத்தை அடையணும்னா ஒரே ஒரு மார்க்கம் தான் நாள். திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவதரணே நௌகா. திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவதரணே நௌகா. 3 லோகத்திலையும் ஒரே ஒரு மார்க்கம் தான். பாக்கிக்கெல்லாம் பல மார்க்கம் இருக்கும். தலைவலிக்கு மருந்து ஒரு டாக்டர் ஒரு மருந்தை கொடுப்பார். இந்த துக்கத்தை போக்கிண்டு சுகத்தை அடையறதுக்கு 3 லோகம் போனாலும் ஒரே ஒரு வழி சாது சங்கம் தான். மகான்கள் அப்படி பண்ணிவிடுவாள். அதுக்குதான் மகத் சங்கம். மகான்களுடைய சங்கத்தை போய் அடையிறது அது சகல க்ஷேமத்தையும் கொடுத்துவிடும். இப்படி சொன்ன கிரந்தம் தான் மகாபாரதம், மகா புண்ணிய கிரந்தம். பகவான் சர்வேஸ்வரன் கோபாலன் பக்தாள ரட்சிச்ச சரித்திரம் மகாபாரதம். தர்மமும் சத்தியமும் இருந்த பாண்டவ குடும்பத்துக்கு அனுகிரகம் பண்ணினாள். பகவான் கிருஷ்ணாவதாரத்துல தன்னை தெய்வம்னு காண்பிச்ச அவதாரம். அதுதான் ஒரு பக்தர் சொல்ற போது சொன்னாள். ஆண்டு நேரம் கல்யாணம் பண்ணாலாம் கோபாலனுக்கு யசோதைய நந்தகோகுலத்திலே. வேத வித்துக்கள்லாம் வந்திருக்காள். சில மந்திரத்தால ஹோமம்.
மகாமந்திரம் பிரம்மா பிரம்மண உத்தியாரான்னு சொல்றாளே, ராஜ்யத்தை கொடுத்தா போறாது அந்த மந்திரத்துக்கெல்லாம். அப்படி வந்திருக்கா பெரியவாள்லாம். வந்திருக்கிற போது மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சாலாம் குழந்தைக்கு யசோதே. 1000 வேலைக்காரிகள் இருக்கா எண்ணெய் தேய்க்கிறதுக்கு. தான் தேய்ச்சாலாம் குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சாலாம். எப்படி தேய்ச்சான்னா 2 காலையும் நீட்டிக்கிண்டு குழந்தைய காலில் படுக்க வச்சு குப்பரை படுக்க வச்சு சுவாமி காலை கட்டின்னு இருக்காளாம். யசோத காலை முழங்காலுக்குள்ள தலையை விட்டுண்டு தலையில எண்ணெய் முதுகுக்கு எண்ணெய் தேய்க்கிறாள், தட்டுறாள். சுவாமி சிரிக்கிறாளாம். எண்ணெய் தேய்க்கிற போது சிரிப்பணும். எத்தனை பையன் ஊரை கூட்டி போறான், அழுது போனா கத்துவன். சுவாமி சிரிக்கிறாளாம். அது என்ன சாமான்யமான குழந்தை இல்லை, இது பரமாத்மா வந்திருக்கான் குழந்தையா யசோத பாக்கியத்துக்காக. இந்த வைபவத்தை பார்க்க பிரம்மலோகத்திலேருந்து நாரதர் வந்தாளாம் நந்தகோகுலத்துக்கு. ஆகாசத்திலிருந்து யசோதையை கூப்பிட்டு காட்டாளாம். யுக்மமனு தேவவரா பிரபன்னா கிருஷ்ணஸ்ஸயேவ தவ பாதயுகம் பிரபன்னா யஸ்யங்க்ரியுக்மமனு தேவவரா பிரபன்னா கிருஷ்ணஸ்ஸயேவ தவ பாதயுகம் பிரபன்னா கிம் வர்ணயாமி தவ பாக்யம் அஹோ யசோதே வைகுண்டதோ விபரமஹ பிரஜேஷாஸ்தே. நாரத சுவாமி வீணாபாணியாய் ஆகாசத்துல வந்து நின்று அம்மா யசோதேன்னா என்ன நாரதர் இங்க வந்திருக்காளே இந்த வடச்சேரிக்கு ஏழை ஊருக்கு நிமிந்து பார்த்தாள். அம்மா நான் பிரம்மபுத்திரன் நாரதன், நீ என்ன நோம்பு நூத்தே இந்த குழந்தைய பிள்ளையா பெறுவதற்கு? எந்த என் பிரபு கோபாலனுடைய சரணத்திலே பிரம்மேந்திர வருண யம குபேராதிகள்லாம் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்றாளோ அந்த பிரபு என்ன தேய்ச்சிக்கிறதுக்கு உன் காலில் வந்து விழுந்து நமஸ்கரிச்சு கட்டின்னு இருக்கானே, நீ என்ன நோம்பு நூத்தே என்ன விரதத்தை அனுஷ்டிச்சே அதை சொல்ல உலகம் மூக்கம் செய்யட்டமே நல்ல பிள்ளைய பெறட்டமே. யுக்மமனு தேவவரா பிரபன்னா கிருஷ்ணஸ்ஸயேவ தவ பாதயுகம் பிரபன்னா கிம் வர்ணயாமி தவ பாக்யம் அஹோ யசோதே வைகுண்டதோ விபரமஹ பிரஜேஷாஸ்தே. வைகுண்டத்துக்கு மேல போயிடுச்சு இந்த இடச்சேரினாலாம். வைகுண்டத்துல கிட்ட போக முடியுமா சுவாமிகிட்ட? காவல் கட்டு நிர்பந்தம், என்ன சௌலபியம். அங்க எத்தனையோ காவல் கட்டு நிர்பந்தங்கள்லாம் உண்டு. சுனந்தன் வந்தால் காவல் உள்ள விட மாட்டான். அல்லது உள்ளேயே போனோம் என்ன தேய்க்க முடியுமா? சஹஸ்ர சீர்ஷா புருஷா 1000 தலை கிட்ட போய் 6 எண்ணு 6 வாங்கறது. இப்படி உனக்காக இப்படி சுவாமி வந்திருக்காளே என்ன பாக்கியம் பண்ணினேன்னு நானா. உடனே என்ன என் குழந்தைய எப்படி சொல்றாளேன்னு அபியங்கஸ்தான காலத்துல 2 தோணையும் பிடிச்சி அப்படி நிறுத்தி வச்சு யசோத பார்த்தாள். பார்த்தா சதுர்புஜத்தோட வைகுண்ட தரிசனம் அவன் கண்டாள். அதுதான் பட்டத்திரி காட்டாள். இப்படி யசோதா பிரபதிகள்லாம் தரிசிச்சாலாமே குருவாயிரப்பா, அந்த ரூபத்தை நான் பார்க்க வேண்டாமா, நான் தியானம் பண்ண வேண்டாமா? உடனே தரிசனம் பட்டத்திரிக்கும். லக்ஷ்ணகேஷம் லலிதமகர சத்குண்டலம் மந்தாச சந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகத வனமாலோஹாராபிராமம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாஹும் மிருதுரசதுதரம் காஞ்சனச்சாயசேலம் சாருஸ்னிக்தோருமம்போருஹ லலிதபதம் பாவயேஹம் பவந்தம். உன்னை பார்க்கணும் நாள் சுவாமி. உடனே இதர தரிசனம் ஹிருதயத்திலையும் தரிசனம் பட்டத்திரிக்கு. பாவயேகம் பவந்தம் நாள். எப்படி கண்டேன் நாள். யசோத பின்னின மயில் தோகே ஊர்த்வ திலகம் பத்மநேத்திரம் உன்னத நாசிகே மந்தஹாசம் மகர குண்டலம் சங்கம் போன்ற கண்டம் விஸ்திருதமான வட்சஸ்தலம் சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கதே பத்மம் வனமாலே கௌஸ்துபம் ஸ்ரீவத்சம் முக்தாஹாரம் துளசிதாமா மந்தாரமாலே வைஜெயந்திஹாரம் ரத்ன கங்கணம் ரத்ன அங்கூலீயகம் பீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி
ரத்ன நூபுரம் திவ்ய சரணம் வஜ்ரரேகே துவஜரேகே யவரேகே அங்குஷரேகே கல்யாண விக்கிரகம் பாவையேகம் பவந்தம் நாள் கண்டுட்டேன் நாள். உடனே குருவாயூரப்பான்னு கத்தினாள். என்ன நாள் நீ உள்ள தெரிய ஆரம்பிச்சதே உலகம் முழுக்க தெரியுது. உலகத்துல என்ன பேசுறாள் என்ன நினைச்சிட்டு இருக்காள் எல்லாம் எனக்கு இந்த சித்தியெல்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நாள். ஏன் நாள் ஊர்க்கூட்டம் கூடி உன்னை தியானம் பண்றதுக்கு அடைஞ்சலா போயிடும். இத்தம் யோகே சதி புனரணிமாத்யஷ்டதம்ஸ்ருத்யஸ்தாதயோபி ஷாஹமஹமிகயா சம்பதேயுர்முராரே பிராப்தௌ விளம்பாவஹம் அகிலமிதம் நாத்ரியே காமயேஹம் ஸ்வமேவானந்தபூர்ணம் பவனபுரபதே பாஹி மாம் சர்வதாபாத். தூர சிரவணம் தூர தரிசனம் இதெல்லாம் பகவான் உள்ள பார்த்தா வந்து விடுவான். அமெரிக்காவில் இருக்கிறவன் கண்ணுக்கு தெரியுவான். ரஷ்யாவில் பேசுற பேச்சு காதுல விழும். என்ன பிரயோஜனம் இல்லை. இதனால என்ன பலம்? ஆச்சாரியாட்டு சொன்னார் ஒரு கழவர், ஒரு சித்தி உண்டு பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பெரியவா பார்க்கணும்னா ஆதிசங்கரத்தை என்னன்னு கேட்டார். 9 வயசான கழம் ஆகாசத்துல பறப்பேன்னு பறந்தார். இதுக்கு பறந்தார். ஒரு ரத்தனம் பறந்துட்டு கீழே இறங்கினார். உடம்பெல்லாம் வெளுத்து சித்திராழி சாஞ்சிட்டு இருந்தார். ஆச்சாரியால் ஒரு கோலம் மோர கொண்டு கொண்டுனார். தாகத்துக்கு சாப்பிட்டார். இதுக்கு எத்தனை வருஷம் சிரமப்பட்டேன்னு கேட்டாள் பெரியவார். 40 வருஷம் சிரமப்பட்டேன்னார். அசடேன்னார். எனக்கு இத்தனை சிரமப்பட்டே ஒரு சின்ன பாபத்தை பண்ணி காக்காயா பிறந்தா வருமனை பறக்கணும்னே இருக்கலாமே, இதுக்கு எனக்கு இத்தனை சிரமப்பட்டேன்னு கேட்டாள். இது என்ன பலம்? இதனால என்ன பிரயோஜனம்? அப்புறம் புரிஞ்சுது. கணத்துல விழுந்து கதறினாள். மகான்களிடத்துல போனா தானே புரியும். மகான்கள் கட்டாட்சத்தாலேயே அனுகிரகிச்சு விடுவாள். சந்திரசேகர பாரதியை பார்த்தவாளுக்கு தான் அது புரியும். இந்த சப்தத்துக்கு அர்த்தம். அவன் கட்டாட்சம் மேல விழுந்தா அது அப்படியே உச்சிந்து விடும். அவன் குருவாயூரப்பன் சன்னிதியில போனவாளும் சந்திரசேகர பாரதியை பார்த்தவாளும் அது அப்படித்தான் இருக்கும். அதே தேஜஸ் தான் இப்ப இருக்கிற பெரியவாள். 26 போய் நவாகம் சொன்னேன். 3ஆம் வருஷம் ரொம்ப பலமா யூனிஸ் பிக்சர்ஸ்காரால் வந்து நடத்தினாள். அதனால இது 30,000 ரூபாய் செலவிச்சு நவாகம். அங்கே ஹனுமார் திவ்ய ரூபத்தோடு இன்னைக்கு சஞ்சரிக்கிறார். திருஷ்டா சீதா திருஷ்டா சீதான்னு சொல்லிட்டேன். பூத பிரேத பிசாச்சங்கள்லாம் அங்க வந்து அலரும். அந்த சன்னிதி வந்துட்டா. அங்க நவாகம் பெரியவாள போய் அப்போ இதுல இந்த காலட்டியில இருந்தா பிரார்த்திச்சா. ஒரு நாள் முழுக்க வந்திருந்தார். வந்திருந்து ராமாயணத்தை வந்து சிரவணம் பண்ணி 1 மணி அவ பேசினா. ராமாயணத்தை பத்தி சொல்லணும்னு நான் வந்தனம் பண்ணி கேட்டுனேன். என்னை பத்தி சொன்னா 1 மணி. அவளுடைய கருணையை பாருங்க. அவளுக்கு யாரு என்ன வேணும், அவளுக்கு அம்பாள் உள்ள எப்போதும் தரிசனம். அப்படிப்பட்ட பெரியவாள் என்னை பத்தி 1 மணி சொல்லி அன்னைக்கு அவ பண்ணின அனுகிரகம் மறக்கவே முடியாது. ஒரு கோட்டீஸ்வரன் நம்பூதிரியாத்துல வந்து இறங்கினார். அந்த நம்பூதிரி எனக்கு ரொம்ப வேண்டியவர். தென்னை மரம் உலகத்துல இருக்குன்னா அவருக்கு உள்ள தென்னை மரம் இனிமே உலகத்துக்கு ஒத்துக்கவே கிடையாது. அப்படி ஒரு நம்பூதிரிங்க பெரிய கோட்டீஸ்வரர். அவர் வந்து ஆசக்கிரியில சொல்லணும் தங்க ஆத்திரன்னு அழிச்சுன்னு போயிருந்தார். பெரியவா வந்து அன்னைக்கு தான் நான் போய் சொன்னேங்க. பெரியவாளும் நீ வந்து ராமாயணம் முழுக்க கேட்டுவிட்டேன். 2 மணி 1 மணி அவ அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பறந்து போனா. அன்னைக்கு பகல் பூஜை பிக்ஷை எல்லாம் அங்கேயே திருப்பியார்லயே. அப்படி அவளுடைய ஒரு சுத்தம் 2 வாக்கியத்தை ஒரு வாக்கியமா சொல்லி தீட்சை சன்னியாச காலத்துல அவ 6 சன்னியாசம் கொடுக்குறாளோ அவ அப்பவே அந்த தேஜஸ் முழுக்க இங்க பாண்டி விடுவா. இப்படி எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் பண்றான் பாருங்க டாக்டர். அது மாதிரி அவ சந்திரசேகர பாரதி தலையில கையை வச்சு அவ தலையில இந்த புருஷத்தை சொல்லி என்னைக்கு சன்னியாசம் ஆச்சோ அன்னில இருந்து அந்த தேஜஸ் முழுக்க அங்க வந்து வருது. நிகிதம் தேஜ சவித்ரேவ ஹுதாசனான காளிதாசன். இந்த கட்டாட்சம் பகவானுடைய கட்டாட்சம் இருக்கு. அது மேல விழுந்துட்டா போடும். சுவாமி உள்ள பார்த்துட்டா போடும். அது என்ன ஆகும்? தூரசிரவணம் தூரதர்சனம் எல்லாத்தையும் கொடுத்துடும். அதனால என்ன பிரயோஜனம்? இன்னும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு வேண்டாம். ஏன்னா குருவாயூரப்பன் ஏன் எப்படி சொல்றேன்? நாள் சொத்தம் பிராப்தம் விளம்பாவகம். ஒன்னு அடையிறதுக்கு இதெல்லாம் பிரதிபந்தகம் தாமசத்தை உண்டு பண்ணிவிடும். ஆகினால இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. நாத்ரியே காமயேகம், எனக்கு அதுதான் வேணும் நாள். இது நாள் சுவாமேவானந்தபூர்ணம் புரபதே பகிமாம் சர்வ தாபாது. எனக்கு வேணும்.
என்னுடைய சர்வதாபத்தையும் ஆத்தியாத்மிகாதி தாபத்திரயத்தையும் நீ போக்கணும்னு காட்டாள். பகவானாலகம் தாபத்தை போக்க முடியும். வேற நாம் செஞ்சுக்கிற பிரதீகாரங்கள்லாம் உடம்பு எரியுதுன்னா கல்லெடுத்து சுட்ட கல்லெடுத்து மேல ஊத்திக்கிறா போல. எரியிற உடம்புக்கு சுட்ட கல்லெடுத்து ஊத்திருந்தா என்ன பண்ணும்? வந்து போயிடும். அது மாதிரிதான் நாமா பண்ணிக்கிற பிரதீகாரங்கள்லாம் துக்கௌஷதம் ததபி துக்கம். பிரகலாத் சுவாமி, நீ பகவத் அனுகிரகம் இல்லாம நீ பண்ணிக்கிற பிரதீகாரம் முழுக்க துக்கத்துக்கு நீ எதை மருந்துன்னு நினைக்கிறியோ அதுவும் துக்கம் ஆயிடும். அதனாலதான் பகவானை போய் சரணாகதி பண்ணுவாள் பெரியவாள்லாம். ஆண்களை போய் சரணாகதி பண்ணுவாள், பெரியவாளை போய் சரணாகதி பண்ணுவாள், க்ஷேமத்தை அடையலாம். அப்படி உள்ளே பகவானை பார்த்து பார்த்து அப்படி க்ஷேமத்தை அடையிற தேசம். அது மாதிரியாக பட்டத்திரிக்கும் தரிசனம் தான் உள்ள கண்டாள், பகவான உள்ள பார்த்தாள். மகாபாரதம் மகாபுண்ணிய கிரந்தம். பகவத் அனுகிரகம் இருக்கிறவாள் க்ஷேமத்தை அடைகிறாள். ஆண்டவாள் சுவாமி அண்டினாள், க்ஷேமத்தை அடைஞ்சாள். துரியோகனும் அண்டல்ல, அவனுக்கு க்ஷேமம் இல்லை. இதைத்தான் பாரதம் முழுக்க சொல்வது 18 பருவாவிலையும். இது ஆதி பருவா. நேற்றைய தினம் பீஷ்ம பிரதிஜைங்கிற புண்ணிய சரித்திரம் நடந்தது. அந்த குடும்பத்துல பீஷ்மருக்கு விளையாடா வந்தாளே சத்தியவதின்னு பேரு, அவளுக்கு யோஜனகந்தின்னு பேரு. அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. அந்த பிள்ளைகள் பிறந்ததுக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், ஒரு பிள்ளை போயிட்டான். கல்யாணம் பண்ணி வச்ச பிள்ளைக்கு 3 பெண்ணை போய் சுயம்பரத்துல போய் பீஷ்மர் ஜெயிச்சு கொண்டு வந்தார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதுல ஒத்தி 3 பேர்களையும் போய் ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கார் காசி தேசத்திலேருந்து. இது ரூபவதி, அம்பே, அம்பாலிக்கே, அம்பிகேன்னு 3 பேர்கள் பேர்ல கொண்டு வந்தார் பீஷ்மர். கொண்டு வந்த உடனே அம்பேங்கிறவள் பார்த்தா, நான் உன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று சொன்னாள். அது முன்னாடியே சொல்லிட கூடாதா? ஊர் கழிக்கணுன்றதுக்கு அப்புறம் சொல்றேன் என்று சொன்னாள். பின்ன ஆற பண்ணிக்க போறேன், ஷால்வனை நான் இந்த சுயம்பரத்துல வந்தா அவனை பண்ணிக்க போறேன். சரின்னு உடனே பீஷ்மர் விருத்தாளான மந்திரிகளையும் விருத்தாளான பிராமணாலையும் சிரித்து இந்த பொண்ணை ஷால்வனத்தை கொண்டு போய் விட சொன்னார். அது என்ன தர்மம் பாருங்க, தர்மத்தினுடைய சூட்சம். கொண்டு போய் விட்டாள். அவன் நான் உன்னை பண்ணிக்க மாட்டேன் ஏன்னு காட்டாள். நீ பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரம்மச்சாரியோட டூர் பண்ணேன், நான் உன்னை பண்ணிப்பேனா சொல்லிவிட்டான். பாட்டுக்கு பிரம்மச்சாரியோட ஊரா பிள்ளைல போயிட்டு இருந்தா அவள் பண்ணி பண்ண கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார். பீஷ்மர் மகாசுத்தர், சுத்தர் நீங்களும் நானும் சொன்னா என்ன, அவனுக்குதான் தெரியணும், அவன் மாட்டேன்னுட்டான். உடனே இங்க போக கடைசியில அவனை ஒத்து கல்யாணம் இல்லாம போயிட்டு அவளுக்கு. அந்த சரித்திரம் அம்போபாக்கியானம்னு பெரிய சரித்திரம், அது பின்னாடி வரப்போறது. அதை 2ஆம் நாளே போட்டிருந்தாளவா சங்கரஞ்சிவாள். நான் தான் கொஞ்ச நாள் தள்ளி சொல்றேன்னு சொன்னேன். திரௌபதி சுயமரம் இன்னைக்கு தினம் திரௌபதி கல்யாண சரித்திரம். அங்கே டிவி போயிட்டான். ஒரு பிராதா யுத்தத்துல போயிட்டான். அவன் இந்த பீஷ்மருக்கு பிறந்த பிராதா 2 பேரிடம். டிவி எதனால வந்ததுன்னா டிவிய கல்யாணம் இல்லாம பண்ணானே, அதனாலே இருந்தார். டிவிகளை படுத்துறது ரொம்ப தப்பு. ஒரு ஸ்திரீக்கு கல்யாணம் இல்லாம பண்ணிவிட்டார் பாருங்க. அது டிவி நல்ல பால்யத்துல கந்தர்வனை போல இருப்பான், போயிட்டான். இப்படி அந்த குடும்பத்துல கஷ்டம் ஏற்பட்டு அப்புறம் வியாசராலே மறுபடியும் திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் இவாள்லாம் உண்டானா. அது பெரிய சரித்திரம். அந்த சரித்திரங்கள்லாம் சித்தத்துல தோஷம் உள்ளவாள் வாங்கிட்டாளே, ஆனா விபரீதமா கூட வாங்கிட்டு விடுவாள். அந்த கதையெல்லாம் படிச்சா அது ரொம்ப சுத்தமா படிக்கணும். 3 மாசம் 4 மாசம் சொல்லும் போதெல்லாம் சொல்ற வழக்கம். இந்த சரித்திரங்கள்லாம் கேட்டுவிட்டு ராஜாஜி சந்தோஷப்படுவார். இப்படி சொன்னேனே, யாரு இப்படி சொல்லுவார்? அதுல ஒரு தோஷம் இல்லாம சித்தத்துல போய் எப்படி இறங்கணும் அப்படி சொன்னேன்னு சொல்லுவாளவா? என்ன அவர் வாயிட்டு லேசில ஒப்புக்க மாட்டார். ஒப்பியும் ஏதாவது குத்தம் தான் சொல்லுவாளா? நான் என்ன குத்தம் சொல்லி நான் காட்டதில்லை. வேதத்துல சஸ்திரம் அடிக்கடி சொல்லுவேன். யாகத்துல சொல்ற சஸ்திரம் 4 மணிக்கு சொப்பனத்துல நீங்க சொன்னா போல சொப்பனம் கண்டே இன்னைக்குங்கிறாள். சொப்பனமே கண்டது இல்லையாவா கால? இது மாதிரி நீங்க சொல்றேன் என்ன இன்னபடி இருக்கணும்ங்கிறேன். என்னிடத்துல என்ன கருணை என்ன அழுகோன்னு அழுவிட்டாள். நான் சொன்னேன், எனக்கு உங்ககிட்ட கருணை இல்லை, உங்களுக்கு என்கிட்ட விசுவாசம், அதனால அப்படி தோணிருக்குன்னு. இல்ல நீங்க என்னிடத்துல கருணை வச்சிருக்கேன், நான் நன்னா ஆகணும்னு நீ இப்படி சொல்றாள். லௌகிகமான விஷயம் பேசுறதே இல்லை. தெரியாத அசடுகள் ஏதோ பார்த்து எப்படி நினைச்சுக்கணும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட பேசுவாள். சாஸ்திர பத்தி பேசுவாள், வால்மீகி பேசுவாள், வேதத்தை பத்தி கேட்பாள். வேதத்துல ரொம்ப நம்பிக்கை. சபையில சொன்னாள் 10,000 பேர்ல வச்சிருந்து நான் அடுத்த ஜென்மாவில வேதாத்தியனம் பண்ண முடியாது, அனுகிரகம் பண்ணணும் சொல்லிட்டு ஹூன்னு அழுத்தாள். பேப்பர்ல எல்லாம் எழுதியிருந்தாள். அப்படி ஹூன்னு கதறினாள், வேதம் வருமா இனிமே இன்னும் எனக்கு சொல்லிண்டா என்னவா வரும்? ஒரு தடவை சொல்லிக்கிறது கூட வயசு தாண்டி போச்சேன்னு சொன்னாள். வேதத்தை ஒரு ஆவர்த்தி வசதி உள்ளவாள் பெரியவாளிடத்துல சந்தியாவது சொல்லி பண்ணோம். யார் ராமச்சந்திரிவாள் சொல்லிண்டாள்,
நான் பாதியில போயிட்டேன், நிறுத்திவிட்டாளேன்னு பாக்குறேன். கண்ணால ஜலம் விட்டு வருத்தப்பட்டாள். என்னன்னு எனக்கு இனிமே வேதம் வராது, நீங்க வந்ததே சங்கோஜமா இருக்கு எனக்கு சொல்ல. ஆனா என்னத்துக்கு சொல்றேன் தெரியுமா, அடுத்த ஜென்மா பிராமணனா பிறக்கிறதுக்காக சொல்றேன் நீ சொன்னாள். ஸ்ரீயா ராமச்சந்திரவாள்னா நம்ம மதத்துக்கு ஒரு பெரிய சிகரம் ஆவாள். அப்படி அவ வாக்கிட்டு சொன்னாள். இந்த மாதிரி இதை நான் சொன்ன போது ஒருத்தர் சொன்னாள், சங்கர் இங்க நெய்வாள் வேதம் முழுக்க சந்தோஷம் விட்டாள். கேட்டுதான் ஆச்சரியப்பட்டேன். வேதம் முழுக்க சந்தோஷம் சொல்லியிருக்காளவா அப்படின்னு சொன்னாள். இதெல்லாம் ஒரு புண்ணியத்துலாம் கிடைக்கணும். வசதிகள் இருக்கிறவா வேதம் சொல்றதுன்னா ஈஸ்வரன் நம்பித்தான் சொல்லணும். வேறு இனிமே அவளுக்கு வேதம் சொன்னேன்னு இப்போ ஏதாவது சர்டிஃபிகேட் வர போறதா, அதை அவள் எதிர்பார்க்கிறாளா, இல்லை பிரதிகிரகத்துக்காக எதிர்பார்க்கிறாளா? அது வசதி உள்ளவாள்லாம் ஒரு ஆவர்த்தி. வசத்தின்னா என்ன சொல்றேன், அவகாசம் இருக்கணும், வேற ஒரு வசதி தேவையில்லை. வேத வித்துக்கள் பசு மாதிரி துடி பில்ல போட்டா என்ன அரைச்சேர் கூட கறக்கும். அது மாதிரி சாதுக்களிடத்துல சொற்பத்தை உபகாரம் பண்ணிவிட்டா சந்தோஷமா சொல்லுவாள்னு. வேத வித்துக்களுக்கு கொடுக்கிற போது சந்தோஷமா கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற குடும்பத்தை பாரு தெரியும் விட்டாள் ரிஷிகள். பாரதத்திலேயே சொல்றாள். பாரதத்திலேயே பிராமண மகிமை சொல்ற போது பீஷ்மர் ஒவ்வொரு கண்ணால ஜலம் விட்டுவிட்டு சுவாமியை கூப்பிட்டாள். என்னால சொல்ல முடியல, நீங்க சொல்லுங்க சுவாமிய. பகவான் வாக்கால பிராமண மகிமை சொன்னாள். எனக்கு சொல்ல முடியல பெரியவாளுடைய பெருமையை பற்றி விட்டாள் பீஷ்மர். அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தம். இப்படி பாண்டுவனுடைய உற்பத்தி, திருதராஷ்டிர உற்பத்தி, விதுரோத்பத்தி தான் சொன்னாள். பாண்டு ராஜ்யம் ஆண்டு வந்தாள். திருதராஷ்டிரன் கண் இல்லாதவன், அதனால அவர் ராஜ்யம் ஆடல. பாண்டு ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட போனாள். போன இடத்துல சிந்த மட்டும் ஒரு ரிஷி. அவருக்கு என்ன தோணிச்சு பாருங்க, நாம் இப்படி பிராமணனா இருந்தா ஏகாதசி துவாதசி அமாவாசை நிர்பந்தங்கள்லாம் இருக்கு. மிருகமா இருந்தா ஒரு நிர்பந்தம் இல்லை, நாம் எல்லா போகத்தையும் எப்பவும் அனுபவிக்கலாம்னு அவரு அவ பத்னியும் மான ஆகி போகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தார். இவர் பானத்தால் போய் அடிச்சு விட்டார். மான் நினைச்சுட்டு பாண்டு உடனே அவர் சபிச்சு விட்டார். நீ இனிமே பத்னியோட சம்பர்க்கம் பண்ணா அவன் மண்டை அடிச்சு போயிடும். உடனே ஆத்துக்கு போய் அண்ணாவை நமஸ்காரம் பண்ணி, நான் காட்டுக்கு தபஸுக்கு போறேன், பத்னி இனிமே நான் காமத்தால் ரமிச்சேன்னா மண்டை அடிச்சு போயிடுமா, நான் ஆத்மஹத்தி பண்ணிக்கலே, நான் காட்டுல போய் தபசு பண்ணி ஜென்மாவை கரையேற்றிக்கிறேன், பிராமண சாபம் வந்துருக்குன்னு பரம்புக்காள். பிராமண சாபம்னா பயப்படுவாள் மகான்கள். ராஜா பாகவதம் கேட்டுட்டே வந்தாள். பரிசுத்து ராஜன்னு சந்தோஷமா இருக்கா, மனசு தவிக்காம இருக்கான்னாள். ஆனந்த சமுத்திரத்துல மூழ்கி இருக்கேன், ஆனா மனசு தப்பிக்கலையான்னு காட்டலே ஒரே ஒரு தாபம் இருக்குன்னாள் ராஜா. பிரம்மனிஷ்டாள்கிட்ட பொய் சொல்லப்படாதோ இல்லையா, நிஜத்தை சொல்றேன் நாள் என்னாள். நமே சவப்பராயந்தி பிரம்மன்னனசனாதமி. அனசனத்தினாலே ஆகாரமின்மையினாலே என் பிராணம் துடிக்கல்லே, என் மனசு துடிக்கல்லே, ஒரே ஒரு துடிப்பு இருக்குன்னாள். பிபதோச்சுத பீயூரம் அந்யத்ர குபிதாத்விஜாது. நிரபராதியான ஒரு பிராமணனுடைய சாபம் என் குடும்பத்துக்கு வந்தது, அத குழந்தைகளுக்கு நான் முதலா வச்சுட்டு போறேனேன்னு அழுதாள் ராஜா. என்ன பிராமண பக்தி இருந்துட்டு பாருங்க ராஜாக்களுக்கு. பிபதோச்சுத பீயூஷம், கோபால சரித்திர அமிர்தத்தை உங்ககிட்ட பானம் பண்றேன், எனக்கு அதனால ஒரு துடிப்பு இல்லை, பிராமண சாபத்தை என் குழந்தைகளுக்கு நான் முதலா வச்சுட்டு போறேனே. பிபதோச்சுத பீயூஷம் அந்யத்ர குபிதாத்விஜாது. சுவாமி சொன்னார், விப்ரம் கிருதாகசம் அப்படின்னார். தப்பு பண்ணினான் வேலை விட்டு, ஆனாலும் மன்னிச்சு விடுவார். அந்த தாபம் குடும்பத்துக்கு வேண்டாம் இருக்கார். நம் குழந்தைகளை பத்தி சொல்ற போது பிராமண சாபம் வேண்டாம் குடும்பத்துக்கு இருக்கார். ஆடு கடிச்ச செடியும் பிராமணம் சாபம் வந்த குடும்பமும் உருப்படுறதில்லை. ஆடு வா வச்சுன்னு வச்சுக்கோ ஒரு செடியை, அப்புறம் நீங்க என்ன எரு போடுங்கோ ஜலம் போடுங்கோ பைப் போடுங்கோ, அது அப்படியே உள்ளவா போய் காஞ்சி போயிடும், எல்லாத்தையும் வாங்கிட்டு போகும்னே. அது மாதிரி தான் பிரம்மசாபம் வந்த குடும்பமும் அதை பயப்படுவாள் மகான்கள்லாம். அதுக்குடைய அனுகிரகம் வேணும்னு எதிர்பார்ப்பாள். உடனே என்ன பண்ணினா, காட்டுக்கு போறேன்னதே பத்னிகளும் கூட வருவேன் நாள். சதாஷ்டனம் அழுதா, என்ன கண் தெரியாத பிராதா விட்டுட்டு போறேன், நான் என்ன பண்ணுவேன் நாள். அப்பதான் பீஷ்மரை கூப்பிட்டு, எங்க அண்ணாவையோ உங்களுடைய குழந்தைகளையோ யாராவது இழுத்து யுத்தம் பண்ணினா நீங்க யுத்தம் பண்ணி ஒத்தாசை பண்ணோம்னா. அப்ப கையெழுத்து போட்ட நிர்பந்தத்தாலதான் பாண்டவாளுடைய கட்சிக்கு வர முடியல பீஷ்மர். பாண்டவாள் பிறப்பதற்கு முன்னாடியே எழுதி கொடுத்த முச்சரிக்கையா போயிட்டு, அதனாலதான் இந்த பீஷ்மர் இந்த தரப்புக்கு வந்திருக்கலாம், வர முடியல. அப்படி எழுதி கொடுத்தார் பாண்டு வச்சிருந்து. இந்த நிபந்தம் ஒன்னால்தான் வரல. பத்னியிடம் கூட வருவேன்னு மாத்திரின்னும் குந்தின்னு ரெண்டு பேர்கள். குந்தி மூத்தாள், மாத்திரி அடையாள். கூட வருவேன்னால் நீ வரப்படாதுன்னு சொல்லி பார்த்தா காக்கல. ரெண்டு பத்னிகளோட காட்டுக்கு தபசுக்கு போயிட்டார். இமாச்சலத்துல போய் சதசங்காஷ்டமம்னு ஒரு ஆசிரமம், சொர்க்கத்துக்கு போற வழி, அந்த இடத்துல ஏறி மேல தபசு பத்னிகளோட நாம சங்கீர்த்தனம் பண்றது.
சாதுக்களை நமஸ்காரம் பண்றது, பூஜை பண்றது, இப்படி இருந்துட்டு இருந்தார். ஸ்நானம் பண்றது, திருஷவணம் இப்படி இருந்தாள். தத்ராபி தபசி ஸ்ரேஷ்டே வர்த்தமான சவீயவானே அமாவாஸ்யாஞ்ச சகிதா ராஜா தபசு பண்ணிட்டு இருந்தாள். அங்க அமாவாசை அன்னைக்கு பித்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணி சாதுக்களை பூஜிச்சாள்.